பரணி ஆரம்பிச்சுங்க பரணி. கேக்குது இப்ப அப்படியே சத்தமா அப்படியே ஃபுல்லா ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஜிவி பிரகாஷோட ஹாப்பி ராஜ் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மார்ச் 27 படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லருமே ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அதோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அதேமாரி கார்மேனி செல்வம் படத்துலேருந்து அடடா அப்படின்ற வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மாத்ருபூமி சல்மான் கான் படம், அவரோட இதுலேருந்து ஒரு 20 செகண்ட்ஸுக்கு சாங் ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த டிமான்டி காலனி 3 அந்த படத்தில் வந்துட்டு லைப்ரரியன் கேரக்டர் வந்து குரு சோமசுந்தரம் தான் பண்ணுறாரு. அதுக்குமே இன்றைக்கி ஒரு 1 மினிட்க்கு வந்து வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டீம்லேருந்து அஃபிஷியலாக. ஆடு படத்துலேருந்து புது கிளிப்பிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு 3.5 நிமிஷம். சைஜு குரூப் அவரோட கேரக்டர் இன்ட்ரோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3.5 நிமிஷம் வந்து ஒரு சீன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் யோகி பாபுவோட 300th ஃபிலிம் அர்ஜுனன் பேரு 10 அதோட டீசர் நாளைக்கு ஈவினிங் 6 PM வந்து ரிலீஸ் ஆகுது. அரசன் செகண்ட் ஷெட்யூல் நேற்று பிகின் ஆயிடுச்சு. இன்னைக்கு கலைப்புலி தானு அவர்கள் அஃபிஷியலாக வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் வந்து விக்கி அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு, April 3 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு LIK ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்து போட்டிருந்தாரு. ஸோ அன்றைக்கி அப்டேட் வருமா இல்லை LIK அன்றைக்கி ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்களா என்ன எதுவும் அஃபிஷியலாக தெரில. ஸோ பார்க்கலாம். ஆல்ரெடி April 3 நிறையா படம் வருது. அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அப்டேட்ஸு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். துரந்தர் பாட்டு வந்துச்சு. துரந்தர் 2வா? நாளைக்கு ப்ரீமியர் ஷோ விட்டுச்சு, இன்னைக்கு பாட்டு விடுறாங்களா? நல்லா இருக்கே, சூப்பர். அப்புறம் வேற எதுவும் அப்டேட் விட்டு போகல? வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு நேரம் வந்து துரந்தர் 2 ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் வந்து 5 ஸ்டார்ட் பண்றாங்க. நான் நார்மலாக படத்துக்கு போயிருந்தா நேரம் படமே முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். பட் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல உள்ள உட்காந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் கெரியர்ல நான் 4 மணி நேரம் படம் இப்போ தேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் நினைக்கிறேன். முன்னாடி சின்ன பிள்ளைல விட பெரிய படங்கள் ஏதாச்சும் ஒரு 2 பார்த்துருப்பேன். ரொம்ப வருஷம் கழிச்சு 4 மணி நேரம் படங்கிறது இதான் பார்க்குறேன். ஏன்னா அனிமல் கூட 3 மணி நேரம் 20 நிமிஷமா என்னன்னு தெரியலையே, மறந்து போயிட்டேன். இதுதான் இருக்கிறதுலே அதிகப்படியான நேரம் நினைக்கிறேன். ஆமா ஆமா, இதுதான் 3 hours 55 minutes சொல்றாங்க. பட் ஆனா வந்துட்டு அந்த சென்சார் சர்டிபிகேட் யாருமே ரிலீஸ் பண்ண மாதிரி தெரியல. எப்பயுமே வந்துட்டு அதாவது தமிழ் வெர்ஷன் கரெக்டா ஆன் டைம் போட்டுருவாங்களான்னு டவுட் வேற இருக்கு. தமிழ் வெர்ஷன் போடலனாலும் பரவாயில்லையா, ஹிந்தி வெர்ஷன் போட்டு சொல்லுங்கயா. நீங்க போட்டு அங்க தியேட்டருக்கு போயிட்டு இது பண்ணிட்டாங்க. சொல்லுங்க. தியேட்டர்ல பாக்கலையா நீங்க? அதான் சொல்றேன், பல வருஷம் கழிச்சுன்னு சொல்றேன்ல. தவமாய் தவமையில சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. அது லெங்தான படம் தான். அது ஆல்மோஸ்ட் 3.25 மணி நேரமோ 3 மணி நேரம் 50 நிமிஷம் படமோ. அதுவும் 4 மணி நேரம்னு சொல்லுவாங்க. ஆனா டிவில போடும்போது 4 மணி நேரம் போட்டாங்க. தியேட்டர்ல 3 மணி நேரம் 50 நிமிஷம் என்னமோ தான் வந்துச்சு. 4 மணி நேரம் போட்டாங்களா பிரகாஷ் ப்ரோ அந்த படம்? டிவில போட்டாங்க. ரொம்ப பெரிய படம் அது. ஆமா ஆமா, ரொம்ப பெரிய படம் தான் அது. டிவில சொல்லுங்க. இல்ல, இது 3 hours 49 minutes படம், இன்க்ளூடிங் அந்த ஸ்மோக்கிங் ஆட்லாம் சேர்த்து 3 hours 49 minutes. அப்ப எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அந்த இது கிரெடிட்ஸ் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒரு 4 minutes இது பண்ணாலும் 3.25 மணி நேரம் படம் தான். ஓகே ஓகே. 3 hours 55 minutes சொன்னாங்க. இல்ல சென்சார் சர்டிபிகேட் வந்துட்டு இப்பதான் பார்த்தேன். நான் வரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா வந்து போட்டிருக்காங்க. வந்துருச்சுங்களா? ஏன்னா அப்ராட்ல வந்து அவங்க டியூரேஷன் அப்படிதான் போட்டிருக்காங்க. 3 hours 55 தான் போட்டிருந்தாங்க. இந்தியன் சென்சார்ல 229 minutes போட்டிருக்கு. தெரியலீங்களே, ஒருவேளை எதனா கட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அப்புறம் டியூன் 3 நாளைக்கு ட்ரெய்லர் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, பாத்தீங்களா? அது ஐயோ, போஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய விட்டுருந்தாங்க. அப்படியா? ஆமா, நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் எல் மாதிரி ரிலீஸ் ஆகுது இல்ல, நாளைக்கா நல்லா இப்போ அது கூட வந்து பிராண்ட் நியூ டே ட்ரெய்லரும் வருமா. அப்புறம் இது டியூன் 3 ட்ரெய்லரும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஐமேக்ஸ்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா சூப்பர். பேசுறது எனக்கு விஷால் ப்ரோ தவிர எல்லாருமே லிசனர்ல தான் இருக்காத மாதிரி காட்டுது. பரணி ப்ரோ சொல்லுங்க. விஷால் டிஎம் பாருங்க. விஷால் வந்து அரசன் சூட்டு என்னைக்கு போதும் அன்னைக்குதான் நான் ஸ்பேஸுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தும் போச்சு. ஆனால் அப்பயே ஒரு நம்பிக்கை இல்ல, போஸ்ட் பார்த்து நம்பிக்கை வரல. திரும்பி நிக்கிறாங்க, டூப்பா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டே இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த திரும்பி நின்ன போஸ்ட் அப்படி முகத்தை காட்டின உடனே நம்பிட்டு இன்னையில இருந்து நம்ம ஸ்பேஸுக்கு போறோம், நம்மள இனிமேல் எவன் கேள்வி கேட்பான், நம்ம போறோம் எல்லாத்தையும் பிடிச்சி ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொல்லி குஷியா வந்திருக்கிறாரு.
சரி பிரகாஷ் ப்ரோ, எல்ஐக்கு என்ன கன்ஃபார்மா வருதா 3ஆம் தேதி? இல்ல முயற்சி பண்றாரு அவருக்கு தான் அவரே கொஸ்டின் மார்க் போட்டிருக்காருல்ல, இது எனக்கு குட் ஃப்ரைடேவா இருக்குமா அப்படின்னு போட்டிருக்கிறாருல. ட்ரை பண்றாங்கன்னு தான் அர்த்தம். ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 3னா எப்படி பார்த்தாலும் இன்னொரு 15 நாள் தான் இங்க நடுவில் கேப். இந்த 15 நாள் கேப்ல வந்து அவங்க என்ன பண்ணிட முடியும், அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் ஏகப்பட்ட ஏற்கனவே 4 படம் இந்த டேட்ல போட்டிருக்காங்க. அதாவது கோலி சோடா 2 அதுக்கு என்ன படம், ஐயோ பாரத் படம் ஒண்ணு கோலி இருக்குல்ல, சோடா காளிதாஸ் 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 2 பாருங்க. இது அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன்ல, காளிதாஸ் 2 லீடர். இந்த காளிதாஸ் 2 இருக்குல்ல, அது வந்து 5 ஸ்டார் செந்தில் ஒரு பையன் படங்கிறனால கண்டிப்பா அவர் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்னால எல்லா ஏரியாலையும் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அது போக லீடர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அவங்க அபிஷியல் டேட் மட்டும் தான் போடலையே தவிர மற்றபடி அவங்களும் அது லாக்கு. இன்னும் 2 சின்ன படம் என்ன படம் பாருங்க, ஏப்ரல் 3. லீடர். ஐயோ டக்குன்னு கேட்டீங்க. இல்ல அந்த அளவுக்கு படம் நிறைய படம் 4 படம் போட்டாங்க, இனிமேல் அவங்க போட்டு இது பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கு. இல்ல ஆக்சுவலா அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இதா இருக்கும். ஆனா பிரகாஷ் ப்ரோ, பிரதீப் ரங்கநாதன் படம் வருதுன்னா கண்டிப்பா அது இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தானே தருவாங்க தியேட்டர் ஓனர்லாம். கண்டிப்பா அதெல்லாம் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் இங்க ஏற்கனவே இங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு, ட்ரை பீரியடு. அதுக்கு மேல யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் லாக் பண்றாங்கன்னு இருக்குல்ல, திடீர்னு நீங்க வந்து லீடர் படம் டோட்டலா ஆல்மோஸ்ட் ஒரு 400 ஸ்கிரீன் 350 ஸ்கிரீன் லாக் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி சைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அது போக வந்து இவரு அவர் பேர் என்ன, 5 ஸ்டார் அவர் பையன் இந்த படத்துக்காக தான் லாக் பண்றாங்க, அவர் ஒரு 200 ஸ்கிரீன் லாக் பண்ணிடுவார்ல. ஃபர்ஸ்ட்லயே அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, இவங்க பிசினஸ் அதை நோக்கி தானே அக்ரிமெண்ட் போட்டுட்டு தானே இவங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க இந்த 2 பேரும். கார்மேனி செல்வம். ஓகே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே பிரகாஷ் அண்ணா, உங்க ஊர்ல அந்த விஷால் ப்ராஜெக்ட் ஹெயில் வீடியோ ரிலீஸ் பார்த்தேன் மனசு ஆகுதானே? சொல்லுங்க. சார் என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கா? இல்லன்னா அந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரின்னு ஒரு படம் வருது, அது உங்க ஊர்ல போட்டிருக்காங்க. இங்க போடவே விஷால் இல்லை. அது இந்த வாரம் தான் ரிலீஸா? 26 இந்தியால ரிலீஸ். அது ஆல்ரெடி 26ஆ? ஆமா, அது ஆல்ரெடி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது. நான் ஆல்ரெடி ராட்டன் டொமேட்டோஸ் இது ஸ்கிரீன்ஷாட் போட்டேன். இப்ப கீழ ஒருத்தர் போட்டிருக்காரு. பட் அதான் 26 போணும் பாருங்க இந்த படத்துக்கு. கண்டிப்பா 2.5 மணி நேரம் படம். சரி, ஐமேக்ஸ்ல பாருங்க ப்ரோ. பிரீமியர் இருக்கா நாளைக்கா தெரியல ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா துரந்தர் 2 பிரீமியர் வேற ஓடுறதுனால பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதுக்கு தான் போவாங்க. அதனால வந்து ரொம்ப கஷ்டம். இன்னைக்கே வந்துட்டு போடலன்னு நினைக்கிறேன். மதியம் போடலாம். அப்புறம் பாருங்க, நீங்க கேட்டீங்கல்ல ஆடு 3 திருச்சியில ஓபன் பண்ணிட்டாங்க, முன்னாடி கேட்டீங்கல்ல, அப்படியா? அது ஓபன் பண்ணிட்டாங்களாம். சூப்பர். என்ன ஆஸ்கர்ஸ் பத்தி பேசுனீங்களா ஏதாவது? ஆஸ்கர்ஸ் பத்தி இல்ல பேசலாம், நீங்க பேசுங்க பேசுவோம். அதை பத்தி சொல்லியே ஆகணும். நேற்று ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என்ன ஒண்ணு எதிர்பார்த்தா அதுதான் கொடுக்கல. மார்ட்டி சுப்ரீமுக்கு தலைவனுக்கு பெஸ்ட் ஆக்டர் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், திமோதிக்கு. பட் ஆனா இந்த படத்துக்கு எதுவுமே தரல ப்ரோ. ஆமா, அதுதான் ஒரு பெரிய வருத்தம் அது. ஆனா ஓகே, சின்னர்ஸ் வாங்கிடுச்சு. ஆனா இந்த வருஷம் டியூன் 3 வருது, இந்த வருஷம் வாங்கிடுவார்னு நினைக்கிறேன். அடுத்த நாளே விட்டாங்க பாருங்க போஸ்டர் மதாவா. அதுதான். விஷால் ப்ரோ சின்ன தலைவன் லுக்கு வெறித்தனமா இருந்துச்சா? யாரு? இல்ல மாதிரி சிம்பு தாங்க. உங்களுக்கு அந்த லுக் பிடிச்சதா? நீங்க வேற ஒரு பக்கம் பயங்கரமா இருக்காது. இல்ல உங்களுக்கு பிடிக்கல? எனக்கு அது பெருசா பிடிக்கல. உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எஸ்டிஆர்னே கண்டுபிடிச்சேன் நானு. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேத்து நான் ஸ்பேஸ்லாம் கேட்டேன், அப்படியே படத்தை இறக்கிறீங்களே மெய்யழகன், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. நேற்று ரெக்கார்டிங் ஃபுல்லா கேட்டு வந்த பஸ்ல வரப்ப, ஐயோ இந்த அரசியலையும் பேச விட மாட்டீங்க நீங்களும் பல்தானோ, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? கருத்து சுதந்திரத்தை மெய் வந்து இப்ப பதட்டத்தோட பீக்ல இருக்காரு. இப்பதான் கடைசியா ஒரு ஸ்பேஸ்ல மெய்ய பத்தி தான் பேசிட்டு வந்திருக்கேன். ஒரு என்னங்க எலெக்ஷன் டேட்டையும் சொல்ல மாட்டாங்க, ஜனநாயகனுக்கு சர்டிபிகேட்டும் கொடுக்க மாட்டாங்க, SRP டேட்டும் போட மாட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு டென்ஷன் அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்காரு. இல்ல அடுத்த மண்டே வருதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன இன்னும் நடுவர் ஜனநாயகன் இன்னைக்கே பார்த்து நீங்க ஒரு முடிவு எடுத்தா அடுத்து அப்புறம் அவர் டேட் போட்டதுக்கு அப்புறம் இவங்களும் அதே டேட்டுக்கு வந்தா அப்புறம் திரும்பவும் நாங்க இன்னொரு டேட் மாத்தணும். இப்படி பல பஞ்சாயத்து இருக்குப்பா. இன்னைக்கு பாக்கலையா ப்ரோ? இன்னைக்கு பார்க்கல. இன்னைக்கு காரணம் என்னன்னு தெரியல, பட் ஆனா பார்க்கல. இன்னைக்கு பார்க்காததுக்கு காரணம் தமிழ்நாட்டுல எங்கேயுமே பீஃப் கிடைக்க மாட்டேது, அதனாலதான். ஏங்க மாவீர நீ ஏன்டா வரீங்க? நான் என்னங்க பண்ணேன் உங்களுக்கு? என்னதான் வன்மம் உங்களுக்கு சொல்லுங்க, பேசி தீர்த்துக்குவோம்.
அதாவது நான் அன்னைக்கு sorry. பார்க்காத காரணம் as I am suffering from fever. அஹ். இல்ல நீங்க அதை விடுங்க, ஏன் கிட்ட ஏன் வரீங்கன்னு சொல்லுங்க. ப்ரோ சாரி ப்ரோ, இது டியூன் 3 டீசர் வந்து இப்போ நைட்டு 9:30 வருதான். இப்பதான் பார்த்தேன். எப்ப தலைவா? இப்போ நைட்டு 9:30 வருதான். பிராட்வே அப்படி சினிமாஸ் வந்துருங்கன்ற. போட்டிருந்தாங்க. அப்படி வந்துருங்க, சூப்பர். ஏங்க நான் ஃபுல் லிஸ்ட் 1-2 பார்க்கல. F1க்கு ஏதாவது கிடைச்சதா சவுண்ட் ஆஸ்கர்ஸ்? சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஓகே ஓகே. ஆனா சின்னர்ஸ்க்கு கொடுத்துட்டானுங்க, சரியான சம்பவம் சின்னர்ஸ். சின்னர்ஸ்க்கு ஒன் நிறைய பேட்டிலும் வாங்கியிருக்காங்க. ஒன் பேட்டிலும் நிறைய வாங்கி. இல்ல நான் எதிர்பார்த்தது ரெண்டுமே நடக்கல. நான் ஒண்ணு டிகாப்ரியோக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா டிமோத்திக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க ஊர்ல டபுள் ஆக்ஷன்லாம் ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. நம்ம தான் டபுள் ஆக்ஷன் அத்தனை படம் பண்ணிருக்கோமே, ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க போல. மைக்கேல் பி ஜார்டன் சூப்பர் ஸ்பீச் வேற தலைவன், சரியான ஸ்பீச், நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த 4 படம் பிராங்கன்ஸ்டைனுக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ல, அதுக்கும் கிடைச்சிருக்கு. சூப்பர் காஸ்டியூம் கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா, சரியான ஒர்க் அதுவும். அப்புறம் வந்துட்டு வேற என்ன படம் கொடுத்தாங்க? இது அது நான் இன்னும் பார்க்கல. ஏதோ கே பாப் டீமன் ஹண்டர்னு ஏதோ ஒரு அனிமேஷன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த படம் பார்க்கணும். சூப்பரா இருக்கும் ப்ரோ. சாங்கும் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் அனிமேஷன் பிலிமும் அதான் கொடுத்துருக்காங்க. ஆமா, அதை பார்க்கணும். அப்புறம் நேத்தி தான் பாருங்க எனக்கு தெரியும், சின்னர்ஸோட கேமராமேன் ஒரு பொண்ணுன்னு. எனக்கும் நேத்து தாங்க தெரியும். அப்புறம் மறந்துட்டேன். நேத்து போட்டப்பதான் எனக்கே புதுசா ஷாக்கிங்கா இருந்துச்சு. பரணி என்ன ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ ஃபீமேல் சினிமாட்டோகிராஃபி. ஆமா, ஹிஸ்டரியிலே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீமேல் சினிமாட்டோகிராஃபி வருது. ஆமா, ஐயோ சரியான ஒர்க். அப்புறம் ஹேம்நெட் படத்துக்கு அந்த இதுதான் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வாங்கியிருக்கு அந்த அம்மா. அந்த அம்மா தான் இந்த வருஷம் நிறைய நடிச்சிருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் இன்னும் பார்க்கல, பாத்துறேன். அது ஒரு மாதிரி ஃபுல் என்ன சொல்ல, இந்த தியேட்டர் டிராமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரொம்ப டிராமாவா இருக்கும். ஆமா, இல்ல இது பார்க்கணும். அந்த படம் எல்லாருமே சூப்பர். அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் சென்டிமெண்டல் வேல்யூன்னு ஒரு படத்துக்கும் கிடைச்சது, அதுவும் நல்லா இருக்கும். நல்ல படம், நாங்க அதையும் பார்க்கல. அந்த 2 படமும் சூப்பரா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். சரி, இல்ல யாராச்சும் துரந்தர் ரீவாட்ச் போட்டீங்களா? நான் இன்னைக்கு ரீவாட்ச் போட்டேன். அம்சாவை பத்தி பேசுங்க. ஜஸ்பிரித் சிங் ரங்கியா, ஜஸ்பிரித் ராங்கி சிங்கா, என்ன பேர் அது முழுசா வரமாட்டேங்குது வாயில. நாளைக்கு சாயந்தரமா ரொம்ப பேசி ஐப்பா போயிட்டு அதுக்கு லைட்டா திக்குன்னு தான் இருக்கு. ஃபுல்லா ஆக்ஷன் ஆயிட போதும் ப்ரோ. எனக்கு என்னன்னா டியூரேஷன் இவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றாங்களான்னு டவுட்டா இருக்கு ப்ரோ. இல்ல பிரகாஷ், எனக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா PS2 மாதிரி ஆயிடுமோன்னு ஒரு பயம். ஏன்னா டக்குன்னு ரிலீஸ் பண்றாங்க, அப்படி எனக்கு ஒன்று தோணுச்சு. ஆனா அப்புறம் இல்ல, ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, ஆதித்யா நல்லா எடுத்துருவாப்ல அப்படின்ட்டு பாப்போம். ஒன்னும் இல்ல ப்ரோ, இது ஆல்ரெடி எடுத்துட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் இவ்வளவு ஓடிடுச்சு, செகண்ட் அதே மாதிரி எடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா மோஸ்டா எடுத்து அதே மாதிரிதான் இருக்கும். ஒண்ணு அதை விட நல்லா இருக்கணும், இல்லைன்னா அதே மாதிரிதான் இருக்கணும். அதோட கம்மியா இருக்க வாய்ப்பு. எனக்கு டவுட் நடுவில் நான் பேசுனது கட் ஆயிடுச்சா, இல்ல நான் பேசுனது ஃபுல்லா கேட்டுச்சா, இல்ல கேட்கவே இல்லையா? லைட்டா கட் ஆச்சு. இல்ல என்ன சார் இப்பயும் கட் ஆகும் ப்ரோ. நான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு பிரகாஷ் ப்ரோ. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க. நடுவில் நான் பேசுறது கட் ஆயிருக்கு போல இருக்கு. இல்ல நான் பேசும்போது வீட்டுல போயிருக்கேன் போல இருக்கு. ஆட்டோமேட்டிக் எனக்கு தெரியல. இல்லங்க அதான் ஹைப் அந்த அளவுக்குல பயங்கரமாலாம் ஏத்திக்கல. ஏன்னா நான் படம் ரிலீஸ்ங்கிறதே மறந்துட்டேன். நாளைக்கு ரிலீஸ்ங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்ல. இன்னைக்கு யூத் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சான்னு பாக்கிறதுக்காக புக் மை ஷோ உள்ள போனா துரந்தர்னு போட்டுருச்சு. துரந்தர் ஆமலா புக் பண்ணிருக்கோம்ல, அது என்னைக்கு பார்த்தா நாளைக்கு தான் ஷோ. அப்புறம் பரணிக்கு ஃபோன் பண்ணி, பரணி நாளைக்கு தானே பரணி ஷோ, படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. பரணி ஆம்படியா நாளைக்கா அப்படிங்கிற. அப்படி என்ன அது எனக்கு மேல இருக்கிற அப்படியே அப்படின்னு பார்த்தா 2 பேருக்கு வெட்னஸ்டேல வருது இல்ல ப்ரோ, அதனால இருக்கும். வெட்னஸ்டேல அதுக்கப்புறமேட்டு புக்கிங் சொல்லிட்டு இருந்த. அப்படி அவருக்கு யூத்ல வந்து அங்க ஷோ போடுறது அதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. யூத் ஆர்டர் 3 இப்படிதான் இருக்கு. அதனால பெரிய ஹைப்லாம் இல்லை எனக்கு. 2வது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்த அக்ஷய் கண்ணா அது பிளஸ் வயலன்ஸ் அது இதுன்னு பயங்கரமா ஒரு பூஸ்டப்பா இருந்துச்சு. நாளைக்கு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சாலும் அப்படியே அதை ஒரு ஹைப்லயே புக் பண்ணிருக்கு. மற்றபடி கூடுதல் ஹைப்ல எதுவும் வச்சுக்கல. போறோம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். நாளைக்கு சாயங்காலம் 5:30 புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி. பரணி தான் நீங்க ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினது. நீங்க உங்களுக்கு போட்டிருப்பீங்களே பிரகாஷ் ப்ரோ. அப்ப நாளைக்கு ஸ்பேஸ் இருக்குமா? நீங்க போடுவீங்களா? எப்படி நாளைக்கு ஸ்பேஸ் கிடையாது. நாளைக்கு 10 மணிக்கு மேலதான். அப்படி வாங்க. ஆமா, அப்படி வந்து ஏன்னா படம் முடியறதுக்கே 10 மணி ஆயிருப்பாங்க.
என்ன மாதிரி இருங்க எல்லாரும். வியாழக்கிழமை தான் நான் படத்துக்கே போறேன். அப்பதான் இது விஸ்வநாதன் வியாழக்கிழமை யூத் இருக்குல்ல மெய்யே, யூத்துக்கு போனோம்ல யூத்துக்கு. மெய்யல இல்ல அதனாலதான் காரணம். நாளைக்கு வந்து யாரெல்லாம் போறேன். பிவிஆர்ல புக் பண்ணிருக்கீங்க ப்ரோ படம்? நானு ஏன் இல்ல அது நார்மலாவே வந்து சொல்லுங்க ப்ரோ. இல்ல என்ன சொல்லுங்க ரகுராம். இல்ல பிவிஆர் நார்மலாவே படம் வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படி இப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஆகும், 20 நிமிஷம் ½ அன் அவர். இந்த படம் எப்படின்னு தெரியல, இல்ல அதான் நாளைக்கு நீங்க எல்லாம் ஸ்பேஸ் வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு பிவிஆர்ல இப்ப ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ஆட் போடுவாங்க, இன்ட்ரோல ஆஸ் யூஷுவல் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். அதை தவிர பெருசா ஒன்றும் இருக்காது. ஏன்னா 4.5 மணி நேரம் சொல்லுங்க பாரு நீ. 4.5 மணி நேரம் ஆயிடும், அதான் சொல்றேன். 4.5 மணி நேரம் இல்ல, 4 hours 15 மினிட்ஸ். 5 மணிக்கு 5:10 ஷோ, 10 மணிக்கு போட்டிருக்காங்க. உங்க வீட்ல இருந்து தியேட்டருக்கு எவ்வளவு தூரம் சொல்லுங்க? வீட்ல இருந்து தியேட்டருக்கு 1.5 மணி நேரம் யோ அப்ப நாளைக்கு ஃபுல் டேவா? விஷால், இவ்வளவு நாள் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்னை பத்தி? பிரகாஷ் ப்ரோ இத்தனை வாட்டி இந்த ஸ்பேஸ்ல சொல்லியிருக்காரு, இவர் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறாரு, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி 1.5 மணி நேரம் டிராவல் போறதுக்கு மட்டும், வரத்துக்கு ரிட்டர்ன் வரதுக்கு 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் தெரியுமா? சூப்பர். அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல டிராவல் ஒரு 3 மணி நேரம், படம் ஒரு 4.5 மணி நேரம், 7.5 மணி நேரம். நாளைக்கு வாழ்க்கை தான் பாருங்க, சூப்பரா இருக்கும். நைட்டு 12 1 மணிக்கு வருவார் போல இருக்கு. ஆமா, நைட்டு 12 1 மணிக்கு வந்து தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் யூத்தும் பார்க்கணும், ஆடும் பார்க்கணும். இதுல என்ன குளறுபடினா, ஆடு 3 ஒரே ஒரு ஷோ கொடுத்துருக்கான்னு, அதுவும் 12 மணிக்கு. யூத்து 9 மணி ஷோ கொடுத்து இது 12 மணிக்கு கொடுத்துருந்தா கூட பேக் டு பேக் பார்க்கலான்னு. இது கொடுத்துருக்காங்க 12 மணிக்கு. இது முடியறது 3 மணிக்கு முடியும், 3:45 முடியும். சரி 4 மணிக்கு யூத் இருக்கா? அதுவும் இல்ல, அடுத்த 6 மணிக்கு தான் யூத்து. போங்கடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. என்ன பண்ண? ஆடு 3 ஃபர்ஸ்ட் போயிருங்க பாரு, ஏன்னா ஒரு ஷோ தானே கொடுத்துருக்காங்க. ஆடு 3 ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஈவினிங் ஷோ வந்து இல்ல நைட் ஷோ யூத் உங்க ஊர்லயே போட்டிருப்பாங்க, நாமக்கல்லே போட்டிருப்பாங்க. யூத் நாமக்கல்ல பாத்துக்கலாம். நாமக்கல்ல போட்டிருக்காங்க. நாமக்கல் வந்து நைட் ஷோ போய்க்கிங்க, அதுதான் பண்ணணும். நைட் ஷோ போவீங்க. நைட் ஷோ ரொம்ப ரேர், ஐ மீன் எப்பயாவது தான் போவேன். ஆனா நாளைக்கு நைட் ஷோ துரந்தர் பாக்குறவங்க நிலைமையெல்லாம் நினைச்சா எனக்கு கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. விடிய காலையில தான் வீட்டுக்கு போவாங்க. இல்ல ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு. ஃப்ரெண்டு என்ன பண்ணாரு, ஏன்னா ஈவினிங் 5:30 ஷோ போட்டிருக்கேன். ஏன் பிரகாஷ் 5:30க்கு போற? நம்ம எப்பவும் போல நைட் ஷோ போயிடலானாரு. எப்பவும் போல நைட் ஷோவா? இந்த படத்துக்கு எப்பவும் போல நைட் ஷோனா எப்பவும் போலதான், அவ்வளவுதான். நம்ம நைட்டு போனா காலைல தான் வருவோம், வடிவேல் கதையாயிரும். அப்புறம் விடிஞ்சிருச்சு அப்படிங்கிற கதை தான். இதெல்லாம் போனா நமக்கு செட் ஆகாது. ஓகே பை பை. இல்ல பரணி, இல்ல ஆல்ரெடி இப்பெல்லாம் வந்து நைட் ஷோ போனா வயசாயிருச்சாங்கிறதெல்லாம் தெரியல. நைட் ஷோ போனா இப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொட்டாயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. படம் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சா சொல்லவே தேவையில்ல. ஒரு கட்டத்துல வந்து இந்த நைட் நடுவில் ஒரு முழு ஆக்ஷன் படம், சிசு படம் தானே, சிசு பார்ட் 2 இருக்குல்ல, அது முழு ஆக்ஷன் படம், சின்ன பட்ஜெட், சின்ன ரன் டைம் தான். அதுவே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த ஃபைட் சீன்ஸ் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு கட்டத்துல போங்கடான்னு கொட்டாய் வந்துருச்சு நைட் ஷோ போய். அதனால இனிமேல் நைட் ஷோ போறதெல்லாம் இப்போ பார்த்து தான் போயிட்டு இருக்கேன். ஒரு பரபரப்பா இல்ல ஷார்ட் டைம் 2 டைம் இருந்தா பரவாயில்ல. இந்த 4 மணி நேரம் படத்துல போய் உட்காந்தோம்னா, ஒரு இன்ட்ரோல் 1/4 மணி நேரம் சேர்த்தோம்னா ஒரு 4.25 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிரும். 4.25 மணி நேரம் 4:20 நிமிஷம் ஆயிரும். அதுல போய் நைட் ஷோ போனா என்ன ஆகுறது? அவன் ஆரம்பிக்கிறது 11 மணிக்கு ஆரம்பிக்கிறான் ஷோ டைம். 10:30 இல்ல 10 மணிக்கு இல்ல. சொல்லுங்க சாரிண்ணா. சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க, ரொம்ப இல்ல நான் முடிச்சிட்டேன். இல்லண்ணா வர எனக்குமே என்ன ரொம்ப என்ன பிரச்சனைன்னு தெரியல. நைட் ஷோ 2 படம் ரீசெண்டான்னு இல்ல, நைட் ஷோ போயிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் திருப்பி போனேன். 2மே மம்முட்டி படம், அதான் ஆச்சரியம். இந்த ரோர்ஷாட்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் தூங்கிட்டேன் நைட் ஷோல. ஏன்னா படம் வேற ரொம்ப பொறுமையா போகுமா, தூங்கிட்டேன். அப்புறம் இந்த படம் பிரம்மயுகத்துக்கு தூங்கிட்டேன்னா, நைட் ஷோ போயிட்டு பிரம்மயுகத்துக்கு தூங்கிட்டு அப்புறம் அடுத்து இல்ல பிரம்மயுகம் தூங்கினா கூட பரவாயில்லைங்களாம். ஏன்னா அது ஒரு ரிப்பீட்டடா ஒரு மாதிரி போகும், இருட்டா வேற இருக்கும். காமிக்க வேண்டியது காமிக்க மாட்டாங்க, காமிக்காம இருக்கிறது காமிக்காம மாட்டாங்க, எப்படி போட்டாலும் காமிக்க மாட்டாங்க. இது வந்து ராஜ்காட்சி வந்து ஆமா இருட்டா, அதான் ஃபுல் இருட்டா இருக்கேங்கிறேன் நான் தான். இல்ல ராஜ்காட்சி நல்லா தானே இருக்கும், உங்களுக்கு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குமே. அது முக்கியமா வேஸ்ட் வாடா அப்படின்னு கூப்பிடுற சீன் இருக்குமே. ஆனா இன்ன வரைக்கும் வாழ்நாள்ல தியேட்டருக்கு போய் எந்த நைட் ஷோ தூங்குனது இல்ல. ஆனா தூக்கம் வந்தது கடைசியா 2 தடவை தூக்கம், கிட்டத்தட்ட இந்த கண்ணை இருட்டுறது, அந்த கொட்டாய் விடுறது 2-3 கொட்டாய் வந்தது கடைசி 2 தடவை நடந்துருச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம், ஒரிஜினலா வயசாகுது போறதுக்கு. இப்பதான் சொல்லுவாங்க முன்னெல்லாம், வயசானா நீங்களா இப்ப இருக்க மாதிரிலாம் இருக்க கொண்டாட மாட்டீங்களா, தேட்டருக்கு போய் இன்னும் போய் 4 ஷோ பாக்குறியா, ஒரு நாளைக்கு இருடி, ஒரு ஷோ முழுசா ஒரு நாள் பார்க்க முடியுதா பாப்போம்னாங்க. அதாவது சும்மாலத்தையும் சாப்பிட விடுறாங்க, நீங்களா வயசாயிடுச்சுங்கிற பொறாம அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருந்தா கடைசியில இப்ப ஒரிஜினலாவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 ஷோ போய் கொட்டாய் வந்துருச்சு. இனிமேல் யோசிச்சுட்டு இருக்கேன், அதான் பார்த்து தான் நைட் ஷோ போனோன்னு.
Correct. பகல்ல உங்களுக்கு பிரகாஷ் நீங்க 3 இன்னொன்னு ஷோ போலாம்ல, அப்பயும் உங்களுக்கு டயர்ட் ஆகுது. பகல்ல 3 ஷோ போலாம், ஆனா வேலை யார் பாக்குறது? பகல்ல 2 ஷோ அதான் தான் பரணி வேலையா போலாம். அப்போ பரணி இல்ல வேலைக்கு பரணி, ஆள் இனிமேல் நான் பிரகாஷ் முடிவு பண்ணிருக்கிறது என்னன்னா, பகல்ல 2 படம், நைட் ஷோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடு, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறது. வேற வழியே இல்லைன்னா நைட் ஷோ போறது. வேற வழியே இல்லைன்னா எப்படின்னா ஷோ டைம் நைட் ஷோ மட்டும் தான் போட்டுக்கிறாங்க, இல்ல 2 3 ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஷோ பாக்கலாங்க, என் ஒருத்தனுக்கு அவங்க ஷெட்யூல மாத்தணும் அப்படின்னா அது தப்பு. அப்ப என்ன பண்ணும், அவங்க 3 4 பேத்துக்காக என் ஷெட்யூல மாத்திக்கலாம், தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு போலாம். அதுதான் பண்ணலாமே தவிர. பிரகாஷ் அண்ணா, இந்த 4 மணி ஷோ எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களே, அதுல தூங்கிருக்கீங்களா? நான் கோப்ராக்கு தூங்கிட்டேன். அதான் சொல்றேன், 4 இது மணிக்கு வரைக்கும் போயிட்டு ஒரு நாள் கூட நான் தூங்குனது இல்லைங்கிறேன். நான் தான் படத்துக்குன்னு போய் எனக்கு என்னங்க 2 நாள் 3 நாள் கூட தூங்காமலாம் இருந்திருக்கேன், ஆனா படத்துக்கு போய் கூட தூங்குனது இல்ல. அப்படி போய் தொடர்ச்சியா போய் 2 நாள் தூங்காம இருந்து தேர்ட் படத்துக்கு போய் கூட தூங்காமல படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனா இப்பதான் சொல்றேனே, இப்பெல்லாம் சரிப்பட்டு வரல. சுகுமார் அண்ணா, it's time னா, it's time to give it சுகுமார் ப்ரோ back to கரெக்டா Bob. வந்திருக்காரு பாருங்க, அரசன் ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ போனா கரெக்டா இருக்குன்னு வந்திருக்காரு பாத்தீங்களா? இப்போ தும்னா சரியா ஆடியோ இருக்குன்னு வராரு. கொடுங்க பேசுவோம். இப்போ வந்து சொல்லுவாரு பாரு, அண்ணா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன் பாரு. ப்ளீஸ் நான் இல்ல இல்ல அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. போட்டோ வந்துருச்சு. அதாவது போட்டோ பார்த்தாதான் பயமா இருக்கு. இந்த மாதிரி போட்டோ விட்டு விட்டு திடீர்னு சத்தமே இல்லைன்னு அமைதியாயிடுது. சத்தமே இல்லாம முடிச்சிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை, அவ்வளவுதான். இல்ல சுகுமார் அண்ணா, தானு ஒண்ணு போட்டதை கவனிச்சீங்களா? அதுல ஒரு உள்ளர்த்தம் இருந்துச்சு, தொடர் படப்பிடிப்பில் அப்படின்னு போட்டிருந்தாரு தானு. தொடர் படப்படி அதுதான் சொன்னேன், கண்டினியூஸ் இதுதானே ஷூட். கண்டினியூஸ் ஸ்கெடியூலா? ஓகே ஓகே. இல்ல அது தொடர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா படப்பிடிப்பில் இருக்குங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்திருக்கும். தொடர் படப்பிடிப்பில் இருக்க இல்ல, படபடப்பில். தொடர் படப்படப்பிலா? இல்ல இந்த வாட்டி முடியல அப்படின்னா அவங்க படமே டிராப் பண்ணிருப்பாங்க. கரெக்டா சுத்தாரிச்சு வந்து படத்தை வந்துட்டு எடுத்து பண்ணதுக்கு வந்து ஒரு பெரிய பிரகாஷ் ப்ரோ சொன்னார்ல, படபடப்பில்ங்கிறது டைப்பிங் மன்மத பாய் போட்டிருந்தாப்ல, படப்பிடிப்பில் சிம்பு, படபடப்பில் தனுஷ். அதுதான் ஞாபகம் வருது. இல்ல ஆக்சுவலா பரணி ஒரு ட்வீட் போட்டிருந்தா அப்படி என்னன்னா, இல்ல பரணி ஒரே ஷெட்யூல்ல முடிச்சிருக்கீங்க, இனிமேல் இப்ப அடுத்த ஷெட்யூல் பிரேக்கே விடாதீங்கன்னு போட்டிருந்தா அப்படி. அதைத்தான் தானும் சொல்றாரு, பிரேக்கே விடாத, எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சதுல அமுக்கி போடு, அப்படியே பார்த்தாயிடு. இல்ல இல்ல இன்னொன்னு நானுமே தொடர் படப்பிடிப்புன்றது எல்லாரும் எப்ப போடுவாங்க அப்படின்னா, ஒரு 15 நாள் 20 நாள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா போடுவாங்க. நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட், இன்னைக்கு செகண்ட் டே ஷூட், 2வது நாளே தொடர் படப்பிடிப்பு. அதாவது அந்த தொடர் படப்பிடிப்புன்னு ஒரு போஸ்டர் அடிச்சாச்சு. நாளை காலைல வரைக்கும் இந்த போஸ்டர் வேலிடா இருக்குமான்னு கூட தெரியல, ஏன்னா நாளை காலைல கூட ஷூட்டிங் போகாம இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவதியா இன்னைக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் வர்றோம் போஸ்டர் பாத்தீங்களா இல்லையா? விஷால் இப்பதான்ப்பா ஒரு எவ்வளவு சொல்றீங்க, எத்தனையோ பர்சன்டேஜ் கூட இல்ல, ரொம்ப மினிமலா முடிச்சிருக்கு. சுகுமார் ப்ரோ, ஷூட்டிங் போட்டோ வந்தா போதும், பேக் போஸ் சொன்னாங்களா, இன்னைக்கு ஃப்ரண்ட்டே விட்டாங்க, பாத்துருவாங்க. அவங்களுக்கு இல்ல இல்ல போட்டோ வந்தாலே இல்ல போதும் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ, ஷார்ட் கார்த்தியா உங்களுக்கே தெரியும், ரொம்ப பேசினா என்ன பிரச்சனை சொல்றேன், அனுபவப்பட்டவங்க சொல்றேன் கேளுங்க. வடிவேலு வந்து வாயை மூடிட்டு துணியை வச்சு வாயில அந்த பக்கம் போவான்னு வடிவேல பார்த்து ஒருத்தன் சொல்லுவான், என்ன இப்ப போனா என்னன்னு சொல்லி வடிவேலு மீறி போயிட்டு வரும் அப்படி. அந்த மாதிரி இந்த போட்டோ மட்டும் போதுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க, துண்டை கட்டிக்கிட்டு குரூப்பே சொல்றான். என்னமோ குறுக்க அஜித் வாய்ஸ் வருது, அஜித் ஃபேன் வாய்ஸ். இல்ல அதான் சொல்றேன், இந்த போட்டோ கட்டிக்கிட்டு சொல்றேன், போட்டோ மட்டும் போதும்னு சொல்லாதீங்க. புரியுது. சுகுமார் ப்ரோ, இது அஸ்வின் மாரிமுத்து கண்டிப்பா மே மாசம் போயிருவாங்களா ப்ரோ? இது முடிஞ்சா போவாங்க, ஆனா முடியாதுல்ல. ஓகே. அடுத்தது கீர்த்தி ப்ரோ. வெற்றிமாறனோட வெற்றிமாறன் ஒர்க்கிங் ஸ்டைல் கொஞ்சம் டைம் எடுத்துதான் பண்ணுவாரு, ஆனா இது நல்லபடியா முடியட்டும், அவ்வளவுதான். அதுதான் மெயின் இப்போதைக்கு ஒரே போக்கஸ். இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா விஷால், ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைப்போன்றேன். இப்ப நம்ம வந்துட்டு இந்த இது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டா அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம ஜாலியா பேசலாம். இதே கீர்த்தி ப்ரோ கன்ஃபார்மா ப்ரோ எஸ்டிஆர் கூட பண்றது? யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், இப்பதானே சொன்னேன், என்ன சொன்னேன், ஒரு அடியா நம்ம எடுத்து வைப்போம், இல்ல ஒரு முக்கியமா முடிப்போம். சொன்னாங்களா, அது கேக்குறேன். கன்ஃபார்ம் தான். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் உண்மைதான். ஆனா நடக்குமா இல்லையான்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும். நாங்க பூஜை வரைக்கும் போயிட்டு நிப்பாட்டிட்டோம். சரி ஓகே விடுங்க. அதுதான் சொல்றேன், எல்லாம் இருக்குல்ல, எவ்வளவு விஷயம் இருக்குல்ல. அதனால நம்ம இப்போதைக்கு அரசன் முடிச்சிட்டு அது ஷூட்டிங் முடிஞ்சாலே போதும் ப்ரோ. நான் இப்பயே சொல்றேன், ஷூட்டிங் முடிஞ்சாலே படம் வந்துடும்.
அண்ணா ஒரே ஒரு நிமிஷம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவங்க பாத்துக்குவாங்க. அரசனை பத்தி கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு என்ன ஒரு காமெடியான நியூஸ் வந்துச்சு, என்ன மணியோட சாய பயன்கிறான், என்னங்க அது சம்பந்தமே இல்லாம இருக்கு, என்ன அதெல்லாம் எல்லாரும் ட்ரெண்ட்ல போவோம், நம்மளும் ட்ரெண்ட் போவோம், எல்லாரும் ட்ரெண்ட்ல போவோம், நம்மளும் ட்ரெண்டா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி போயிருக்காருன்னு தெரியல. ஏங்க அதுக்கு அனிருத்து கிட்ட எல்லாம் போலாம். விஷால் ப்ரோ ஏஆர் ரஹ்மான ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு சாய் வந்தாலே படம் பிளாக் பஸ்டர் தான். கருப்பா மாவீரன் கருப்பா. ஆனா ரிலீஸ் ஆகணும்ல மணிரத்னம் பாட்டே ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ. இன்னைக்கு நல்லானாலும் ஒரு வருஷம் கேட்டாலுமே அது நல்லா இருக்கும் ப்ரோ. ஏங்க தக் லைஃப் எல்லாம் சூப்பர் ஆல்பம்ங்க. ஆல்பம் இல்ல ஆக்சுவலா என்ன தெரியுமா, தக் லைஃப் அந்த படத்துல உருப்படியா இருந்த ஒரே விஷயம் அந்த ஆல்பம் மட்டும் தான். ஆனா இந்த உஃப்னு ஊதுறியே அது சிகரெட் அவங்க ஒப்பனோட ரத்தம் அப்படின்ற மாதிரி தக் லைஃப் ஆல்பத்தை போட்டக்கப்புறம் வேணான்னு சாகிட்ட போறாரு அப்படின்னா அது ஆக்சுவலா எனக்கு அந்த நியூஸ் உண்மை இல்லைன்னு தோணுது. ஓகே அந்த சிங்கர்லாம் செலக்ட் பண்ணிருப்பால ப்ரோ, அதுவே டிஃபரெண்டா இருக்கும் ப்ரோ அந்த படத்துல. சிங்கர்லாம் அந்த பாட்டுக்கு டிஎல்ல ஒரு ட்வீட் பார்த்தேன், அது அந்த அந்த நியூஸை கோட் பண்ணி ஒரு ஐடி போட்டுருந்துச்சு. பிக் லாஸ் ஃபார் சாய். இல்ல சாய் ஷுட் ஒர்க் வித் கரண்ட் ஜெனரேஷன் மியூசிக் டைரக்டர், ஹி ஷுட் நாட் ஒர்க் வித் அவுடேட்டட் டைரக்டர்ஸ் லைக் மணிரத்னம்னு ஒருத்தன் போட்டுருந்தான். யாரா நீ அப்படின்னு இருந்துச்சு. அவுடேட்டட் எனக்கு அந்த நியூஸ் உண்மையா இல்லையான்னு தெரியல. எனக்கு ஒரு வார்த்தை மட்டும் என்னன்னு தோணுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு முன்னாடி ஒரு வருஷமும் 6 மாசம் முன்னாடியே ஒரு பிரஸ் நோட் மாதிரி வராம அன்அபிஷியலா ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்ப இனிமேல் ஏஆர் ரஹ்மான் வந்து ரெஸ்ட் எடுக்க போறாரு, ஒரு 2 வருஷத்துக்கு இல்ல 1 வருஷத்துக்கு புதுப்படங்கள் எதுவும் கமிட் ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அது நிறைய பேர் வந்து இல்ல அத நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கருப்பு படத்துல இருந்து அவர் ஏஆர் ரஹ்மான் விலகிட்டாரு. அதுக்கப்புறம் சாயா பேக்கர் உள்ள வந்தாரு. அப்புறம் இன்னொரு படத்துல இருந்து ஏற்கனவே ஒத்துக்கிட்ட பெட்டிங்கிறது மட்டும் ஒத்துக்கல. பெட்டினா 2-3 சாங் போட்டு கொடுத்துட்டாருல்ல, போட்டு கொடுத்ததுனால பெட்டிக்கு மட்டும் ஒரு விலகல. மற்ற எல்லா படத்துலயும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு விலகிட்டதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப புது படத்துக்கு கமிட் ஆயிருக்காரா இல்லையா, இல்ல சும்மா இதா அப்ப வந்துதான் இப்ப அம்மா உண்மை அப்படியே இருக்கா ஸ்திரத்தன்மையா அந்த செய்தி? இல்ல ஆக்சுவலா அந்த டைம்ல வந்துட்டு நானும் அதான் அந்த இது வந்து பிரபுதேவா படத்துக்கு கமிட் ஆயிருக்காரு, கில்லருக்கு கமிட் ஆயிருக்காரு, எஸ்.ஜே. சூர்யா படம் இதுக்கெல்லாம் கமிட் ஆயிருக்காரு. அப்ப அந்த செய்தி வந்து பொய். இப்ப இங்க இந்த செய்தியும் பொய். அப்ப ஏன்னா மணிரத்னம் வந்து அந்த செய்தி உண்மையா இருக்க பட்சத்துல மட்டும் தான் வெளியாள்கிட்ட போற வாய்ப்பு இருக்கு, தவிர கண்டிப்பா இது வெளியாள்கிட்ட போக மாட்டாரு. இல்லங்க மணிரத்னம் இது அந்த ட்வீட்ல அந்த இதுல என்ன சொன்னாங்கன்னா, கீர்த்தீஸ்வரன் மாதிரி ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணிட்டு அப்படி சின்ன சின்ன டேரக்டர்ஸ் எல்லாம் அடுத்து ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே அளவுக்கு ஒரு டேலண்டான ஆட்கள் கூட தானே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. யார் டேலண்ட் இல்லைன்றீங்க? டேலண்ட் இல்லைன்னு யாரையும் சொல்லடா, ஆனா அதை விட டேலண்டடான ஆள் தானே போகணும். கீர்த்தீஸ்வரன் அளவுக்கு படம் எடுக்க முடியணும்ல, டியூட் அளவுக்கு. நான் ஒரு டியூட் கண்டிப்பாக இப்படிதான் பேசுறேன். பிரகாஷ் ப்ரோ அந்த சுமார் ப்ரோ இந்த சென்சார் என்ன ப்ரோ? சென்சார் நடக்கல அஜித் பல்தான். அதுதான் ஏன் என்று கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்துச்சா என்று கேட்டேன். நோ தகவல். இன்னைக்கு ஜனநாயகன் சென்சார் இஷ்யூவை சுமார் ப்ரோ சூப்பர் எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன்னு சொல்லியிருந்தார் இன்னைக்கு பேசல. சுமார் ப்ரோ மணி 9:15 ஆக போய் சொல்றீங்க, இப்ப லேட் ஆகுமா? அது நான் எப்படி சொல்றது சொல்லக்கூடாதா? அதுக்கு முன்னாடி இது மாதிரி சொல்லிட்டாரு. சாரி எனக்கு தெரியாது அந்த மாதிரி சொல்லிட்டாரு. நிஜமா தெரியாது என்ன ஆச்சுன்னு. ஏப்ரல் 3 எல்ஐக்கு பேசிட்டீங்களா? கன்ஃபார்மா வருதா? இல்ல அவரு அதான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு, ட்ரை பண்றாங்கன்னு பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு. இல்ல வருது கொஸ்டின் மார்க் எல்லாம் போடல, வருது. ஏப்ரல் 3 அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்க வேண்டியது இந்த டைம்லாம் வரல. ஆனா நாளைக்கு வந்துடும். துருவ நட்சத்திரம் எல்லைக்கே கருப்பு எல்லாம் வருமானு யோசிச்சுட்டு இருந்தேன், வருது போலயே. இல்ல வருது சொல்லியாச்சு, எல்லா இடத்துக்கும் சொல்லியாச்சு. நான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்க வேண்டி சப்போஸ் ஏன் மிஸ் ஆச்சுன்னு தெரியல, பட் ஆனா நாளைக்கு வந்துடும் ஷூரா. லீடரு கன்ஃபார்ம் வருது ப்ரோ. 21 சனிக்கிழமை ட்ரைலர் ப்ரோ. மார்ச் 21. அப்ப இந்த கால்மணி செல்வம் படம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் 4-5 படம் வரணும்னு சொல்லி ரூல்ஸ் எதுவும் போட்டிருக்காங்களா? ஏதோ இந்த 4 நாள்ல கிராண்ட் ரொம்ப கிராண்ட் ட்ரெய்லர் லான்ச் இன் சென்னை. ஒரு பெரிய வென்யூல நடத்துறாரு. பெரிய ஆமா அதேதான், அங்க பெரிய வென்யூல நடத்துறாரு. சீஃப் கெஸ்டா ஒரு முக்கியமான ஆளை கூப்பிட்டு இருக்காரு.
அவருமே வந்து அவர் மட்டும் இல்ல இன்னும் 2-3 பேர் கூப்பிட்டுருக்காரு. அவர் கூப்பிட்ட யார் வேணா வருவாங்க. அவரு வராரா? லெஜெண்டுக்கு அந்த அளவுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் கூட இருக்கு. சேர்ந்து இவரு வராரா? அந்த மாதிரி அது யாருன்னா பேர் சொல்ல, ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச பரணிக்கு பிடிச்ச பரணியோட ஆளுங்கன்னு வச்சுக்கோங்க. அரண்மையோட ஆளுங்கன்னா ஒரே ஆள் அவரும் தானே, வராரு. சிவகார்த்திகேயன் மட்டும் தானே. இல்ல அவருமே வராரு. அவர் மட்டும் இல்லாம இன்னும் 2-3 பெரிய ஆட்கள்ல கூப்பிட்டிருக்காங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, வினோத் மேட்டர் உண்மையா? வினோத் சூர்யா காம்பினேஷன்ல படம் அதுதான் கேட்க வந்தேன். அந்த துப்பாக்கி படத்துல ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, இவன் வேற அவனா எந்திரிச்சு நின்றுறான்னு, அவரு ஜெயராம எந்திரிச்சு நிப்பார்ல டென்ஷன். இந்த ரூமர் வேற சூர்யாவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அடுத்து இன்னைக்கு எச்சி வினோத், அடுத்து கிறிஸ்டோபர் நாலு, ஜேம்ஸ் அதுதான் கேமரன். உண்மையா பிரகாஷ் ப்ரோ? கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மிங்க. எச்சினத்து கூட சூர்யா ஒர்க் பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி. ட்ரீம் வாரியர் கூட ஒரு படம் பண்ணுவார் எச்சினத், அது வேணா அது உறுதி. ஆனா அந்த படத்துல சூர்யா நடிப்பாராங்கிறது சந்தேகமே. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சொல்றேன். எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. சூர்யா பத்தி அப்டேட் மட்டும் கேக்குறாங்க. டீசர் பத்தி எனக்கு சொல்ல யாருமே வரவே இல்லை தெரியுமா? எல்லாரும் சொன்னாங்க. சொன்னாரு. இப்ப இன்னைக்கு கேக்குறீங்க அந்த ரூமர் உண்மையா இந்த ரூமர் உண்மையா? நேத்து டீசர் மட்டும் கேட்டு சொல்றதுக்கு ஆளே இல்ல, 4 பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த விஷால் மாதிரி ஆயிட்டாங்க. அப்டேட்னு கேட்டுட்டு இருக்கிறதுலாம் அவங்களுக்கு அந்த ஹை இருக்கு. அப்டேட் ஆக்சுவலாவே வந்துருச்சுன்னா என்ன வந்துருச்சு, இதுக்கப்புறம் நாங்க என்ன அப்டேட் கேட்போம் அப்படின்ற டெய்லி தான் நம்ம ஆக்டிவா வச்சுட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இந்த டைரக்டர் கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, அந்த டைரக்டர் கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு வருவாங்க. அததான் சொல்றேன், அவங்களுக்கு அதுலதான் ஹை கிடைக்குது விஷால் மாதிரி. விஷால்னு இல்ல, பொதுவா எல்லாரும் தான். நான் தான் ப்ரோ. சுகுமார் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கரெக்ட். அன்னைக்கு நம்ம பரணி ப்ரோ பதர் இருக்கே, பார்க்கிங் டைரக்டர் ஒரு வேலை கையை விட்டு போயிருவாரோ அப்படின்னு. பார்க்கிங் டைரக்டருக்கு இல்லங்க, சிறுத்தை சிவாக்கு தாங்க நான் பதறினேன். வேற எங்க பதறினேன்? சூர்யாவோட பார்க்கிங் டைரக்டர் போகக்கூடாதுன்னு அன்னைக்கு ரூமர் வந்துச்சு பரணி ப்ரோ. அன்னைக்கு யாராவது சொல்லுங்களே ப்ரோ. இது ஸ்டேயோன் படத்துல ஏதோ கமல் கேமியோ பண்றாருன்ட்டு ரூமர் போயின்னு இருக்கு ப்ரோ. அது ரூமர் தான் போயிட்டு இருக்குது. உண்மையான எனக்கும் அதுவும் விருமாண்டி கேரக்டர்ல வராருலாம் போட்டு இருந்தாங்க. இருங்க இன்னும் ஷூட் ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி டீட்டெயிலா பேசிக்கலாம். இப்போதைக்கு முடிச்சுட்டு வர வேண்டிய படங்கள், வரப்போற படம், அதாவது ஸ்டார்ட் பண்ணி முடியுமான்னு இருக்கிற படங்கள் அந்த மாதிரி பத்தி பேசிடலாமா? இல்லப்பா நீ ஏன்பா அங்கேயே போற? எனக்கு அது மட்டும் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, அதனாலதான் கேக்குறேன். வேற என்ன படம் புரியுது? இல்ல நிறைய படங்கள் இருக்கு. சூர்யா தனுஷை தொடர்ந்து இப்போ எஸ்டிஆரும் லிஸ்டில் சேர்ந்து விட்டார். ஓ அப்படி சொல்றீங்களா வீரன்? சரி ஓகே, நீங்க சொல்ல வந்தா சொல்லுங்க சும்மா ப்ரோ. அடுத்த மண்டே வந்து ரிலீஸ் டேட் வந்துடும் கருப்பு. அதுக்கப்புறமா வந்து வேற என்னது, வேற யாராவது சொன்னாங்களே, ஜனநாயகனுமே வந்து அதே டேட்ல வந்துடும் அப்படின்ற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டீங்களே. அது பெரிய டவுட் தான். ஏன்னா அந்த படத்தோட ரிசல்ட்டே வந்து டோட்டலாவே சென்சாரோட இது பொறுத்து தான். சென்சார் எப்படி எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுமே நம்ம கையில இல்ல. சிம்போட டைலாக் தான் சொல்லலாம். இல்லைங்களே, நான் எதுவும் இல்லைங்க. சுகுமா ப்ரோ சொல்லுங்க, மியூட் பண்ணிட்டேன். இல்ல அதுதான், எதுவுமே நம்ம கையில இல்ல. ஒன்லி காட் நோஸ் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு இப்ப நிலைமை. கை மீறி போயிடுச்சு. அது எவ்வளவுக்கு எவ்வளவு புஷ் பண்ணி டிலே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்துருச்சுன்னா சென்சார் பாத்துருவாங்களா? எனக்கு அது மட்டும் சொல்லுங்களேன். ரிசல்ட் வந்துட்டு அப்புறம் பாத்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா என்ன, பாக்கலன்னா என்னன்ற மாதிரி விட்டுருவாங்க கண்டுக்காம. இல்ல அப்படி கிடையாது சுமார் ப்ரோ. ரிசல்ட்டே வந்தாலும் அதுக்கப்புறமும் அவங்களுக்கு மனசு இருந்து சரி இந்த படத்தை ஏதோ ஒரு வகையில விடலாம் சொல்றேன் பாருங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க செலிப்ரேஷன் அவங்க மோட்ல அவங்க போயிடுவாங்க. அதனால வந்து ஓகே வரட்டும் விடுங்க அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ரிசல்ட் வர வரையும் தான் அது வந்து ஹோல்டு பண்ணி பிடிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு என்னோட உள்ளூர உணர்வு, அந்த ரிசல்ட்டோட தாக்கம், அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கறது அது போய் நிக்கும் போது
அது அது இன்னும் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா தான் போக போகுது. அதுதான் போக போகுது. நம்ம அதுதான் சொல்றேன், மக்கள்ல வந்துட்டு நம்மளால வந்து மக்களுமே யார் தேர்ந்தெடுக்க போறாங்க யாருக்குமே தெரியாது. நம்ம வேணா சொல்லலாம் இவங்க ஜெயிக்கலாம்னு வந்து நம்மளால சொல்ல முடியும். அப்படி அது நடக்காதுல்ல. நம்மளுக்கு வந்து அது நம்மளோட இதுவும் கிடையாது. ஆன் ஃபீல்டுல இன்னும் அடுத்த ஒரு 30-40 நாள் என்ன வேணா மாறலாம், என்ன வேணா இருக்கு, ஏகப்பட்ட ஒரு இது நடக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த சேஞ்ச், அந்த ரிசல்ட்டோட இது வச்சு யார் வராங்க மேல அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஏன்னா இது பொலிட்டிக்கல் மூவின்றனால அதெல்லாமே இருக்கும். நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. அதெல்லாமே மாறி அதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து வந்தாதான். எனக்கு அந்த படம் மேல இப்போதைக்கு அது வருமா அப்படின்ற நம்பிக்கையே இல்லை. ஒருத்தரும் வந்துட்டு ஒரு டேட்டை போடுறாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. ராதி மன்னிக்கணும், என் பேர் ஆந்தேகுமார். இன்னைக்கு படத்தை பார்த்துட்டாங்களே, அதை பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா? பார்க்கல ப்ரோ. படம் பார்க்கல ப்ரோ, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு மத்தியானம் வந்துட்டு ஷெட்யூல் போட்டு வந்துட்டு டாக்குமெண்ட்லாம் வந்துச்சு எனக்கு. படம் பார்க்கல அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். படம் பார்க்கல. ஒரு ரீசன்னால வந்து படம் பார்க்க முடியாம போயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. ரீசன் எக்ஸாக்டா தெரியல, ஆனா பார்க்கல. முன்னாடியே தெரியும் பார்க்க மாட்டாங்கன்னு, பார்க்கல. அந்த மாதிரி அது வந்து இப்ப எப்படின்னா, உங்களுக்கு வழக்கமா தெரியும்ல, ஒரு கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா வேணும்னே யாருன்னா ஒருத்தர் வந்து வேணும்னே வந்து வாய்தா வாங்கறதுக்காக வந்து வேணும்னே தள்ளி போடுவாங்க. இவங்க வரல, அந்த அந்த அவங்க வரல, இன்னைக்கு இவங்க வரலன்னு சொல்லிட்டு அது தள்ளி அடுத்த இதுக்கு போயிடும். அடுத்த வயது போயிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி தான் எப்பவுமே கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். இல்ல சும்மா ப்ரோ, போன தடவையாவது எதுக்கு பார்க்க முடியலன்னு அதுக்கு காரணமா சொன்னாங்க உடம்பு சரியில்லைன்னு. இன்னைக்கு வந்து காரணமே சொல்லல. இன்னைக்கு ஏன் பார்க்கலன்னா பார்க்கல. என்னங்க காரணம்னா பார்க்கல, அதாங்க காரணம். நான் சொல்லிட்டேமா, இப்ப எந்த நியூஸும் எங்குமே வரல. அபிஷியல் எதுவுமே யாரும் எதுவும் சொல்லல. அது என்ன ரீசனாவும் இருக்கலாம். ஆனா அடுத்த வாட்டியுமே ஷோ இருக்கு அப்படின்ற மாதிரி நடந்ததுன்னா கூட அடுத்த வாட்டியுமே நடக்காது. ஏன்னா அவங்கள மீறி வந்து நீங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. அவங்க எதனா ஒரு ரீசன் சொன்னா வந்து அதை அப்படி அப்ப கோர்ட்டோட ஆர்டர் என்னன்னு வந்துருக்கு, நீங்க ரிவைசிங் கமிட்டி வித்ட்ரா பண்ணிட்டு அங்க போய் ரிவைசிங் கமிட்டி பார்த்து பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ ரிவைசிங் கமிட்டி வந்துட்டு பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் எப்போ இருக்கோ நாங்கள் அப்பதான் பார்ப்போம். எங்களுக்கு ஆள் வந்தா தான் நாங்க பார்ப்போம். எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு நாங்க பார்க்க மாட்டோம். இன்னைக்கு இவங்க வரல, அதனால நாங்க வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இழுத்து அடிச்சாங்கன்னா சொல்லலாமா ப்ரோ? தேர்தல் நடத்தை விதிகள் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? படம் வந்துட்டு இப்ப பண்ண முடியாதுல்ல, சென்சார் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்காக ஓகே. அதாவது என்னன்னா, இப்ப சென்சார் வாங்கி வச்சாதான் அவங்களால டேட்டை பிக்ஸ் பண்ண முடியும். நீங்க எப்படி யோசிங்க, அந்த பெரிய படம் சின்ன படம்னா பரவாயில்ல. இப்ப பெரிய படம் போது சென்சார் வாங்கிட்டு, இது ஆல்ரெடி இஷ்யூவே சென்சார் தான். இப்போ இவங்க வந்து ஒரு டேட்டை போட்டுட்டு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அந்த டேட் ஓவர்சீஸ் எல்லா இடத்துலயுமே வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட் வராதுன்னு வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல. ஏன்னா பொலிட்டிக்கல் மூவி ஆப்வியஸா வந்துட்டு அவங்க அதனாலதான் இது கிளியர் பண்ணிட்டா அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களால வந்து சால்வ் பண்ண முடியும். அதனால முதல்ல சென்சார் வாங்கிட்டு அப்புறம் தான் டேட்டே அனௌன்ஸ் பண்ணணும். இந்த படம் விஷயம் பொறுத்து மற்ற படங்களை விட்டுருங்க, இந்த படம் பொறுத்த வரையும் டேட்டே வந்து சென்சார் வாங்கினா சொல்ல முடியும் அதுக்கப்புறம். ஏன்னா கோர்ட் வரையும் போயிடுச்சு அது. அந்த கேள்விதான் கேட்டாங்க கோர்ட்லயுமே, எப்படி சென்சார் வாங்காம டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்ட்டு. இந்த இதுதான் திரும்பி வரும் கொஸ்டின். எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ வந்து சென்ட்ரல் அது என்னது சிபிஎஃப்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரிக்கு கீழே வர ஒரு டிபார்ட்மெண்ட் தான். இஷ்டத்துக்கு அதை டிலே பண்ண முடியுமான்னு ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க வந்து பண்ணி தானே ஆகணும். சும்மா இழுத்தடிச்சுட்டே இருக்க முடியுமா இஷ்டத்துக்கு? இது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இந்த மாதிரி வந்து ரிவைசிங் கமிட்டின்றது தனியாக ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி பார்க்கணும். அந்த கமிட்டியில ஒரு மெம்பர் வரலனா கூட அது வந்து அவங்க நினைச்சா அதை பார்க்க முடியாது. இன்னைக்கு பார்க்க முடியாது, இன்னைக்கு இவங்க வரல, இன்னைக்கு இவங்க வரல அப்படின்னு சொல்ல முடியும். நாளுக்குள்ள பார்க்கணும்னு இருக்கும். டைம் லிமிட் கிடையாது அதுல, அதுதான் விஷயம். இல்லையே ரிவைசிங் கமிட்டிக்கு போயிடுச்சுன்னா ஏதோ 30 நாள் 40 நாள் அந்த மாதிரி ஏதோ டைம் லிமிட் இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதான் கேட்கறேன், அதுக்குள்ள பண்ணிட முடியாதா அப்போ? இல்ல அதுதான் சொல்றேன். டைம் லிமிட்ன்றது இப்போ உங்களுக்கு புக்லேயே இருந்தாலுமே கூட அவங்க நினைச்சா அவங்க ரூல் தானே. அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ண. அவங்க ஓகே இந்த ரீசனால தள்ளி போயிடுச்சு, ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு இவங்க போய் ரெக்வஸ்ட் பண்ணா டைம் மாத்திக்கலாம். அவங்களுக்கு ஃபீஸிபிளான ஏற்ற மாதிரி டைம் நிறைய மாறும். நம்ம வந்து இப்போ இந்த
கேரண்டியா வரும், கேரண்டியா வந்து அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு வந்து கோர்ட் ஆர்டர் போட்டு இவங்க திரும்பி போய் இந்த மாதிரி இது அதிகபட்சம் என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க. ரிவைசிங் கமிட்டி இந்த இத்தனை நாளுக்குள்ள பார்க்கணும், அவங்க பார்க்கல, அப்ப நெக்ஸ்ட் எங்க போவாங்க? திரும்பி நீங்க சொல்லுங்க, திரும்பி கோர்ட்டுக்கு தான் போகணும். இவங்க இந்த டைமுக்குள்ள பார்க்கல அப்படின்னு. கோர்ட்ல அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் செல்லும் இல்லையா? இத்தனை நாளுக்குள்ள பார்க்கலன்னா சும்மா சப்பக்கட்டான ரீசன் சொல்லிட்டு அதுதான் சொல்றேன், திரும்பி கோர்ட்டுக்கு போகணும், திரும்பி ஹியரிங் போவோம், அவங்க சைட்ல இருந்து பேசுவாங்க, இதனாலதான் நாங்க பார்க்கல, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு. திரும்பி வந்து கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லணும். அந்த தீர்ப்பு கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி இவங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கு எவ்வளவு நாள் ஆகணும் நீங்க நினைக்கிறீங்க? ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல ப்ரோ, கோர்ட் போன உடனே இவங்க டிலே பண்ணிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 40 நாள்னு வச்சுங்களேன், 40 நாளுக்குள்ள பார்க்கல, டிலே பண்ணிட்டாங்க, கோர்ட்டுக்கு போகுது கேஸ். அவங்க சைட்லயுமே வாதம், அவங்க சைட்லயுமே வந்து எப்படி சொல்றது, ஆர்குமெண்ட் நடக்கும், இது வைப்பாங்க, எல்லா ரெண்டு சைட்லயும் கேட்பாங்க. கோர்ட் உடனே வந்து இன்னைக்கே தீர்ப்பு கொடுத்துட்டு நாளைக்கு போய் நீங்க படம் பார்த்துட்டு நாளைக்கு நீங்க வந்துட்டு படத்தை ரிலீஸ் டேட் கொடுக்கணும்னு கோர்ட் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்கல்ல. சிபிஎஃப்சி வந்து கோர்ட் கிடையாதுல்ல, வாய்தா வாங்கிட்டே இருக்கிறதுக்கு சிபிஎஃப்சி கோர்ட் கிடையாதுல்ல. ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கு தானே. அப்ப கோர்ட் என்ன வேணா ஆக்ஷன் எடுக்கலாம் இல்லையா அவங்க மேல? இத பேசுறது எஸ்ஆர்எஸ். அதுதான் சொல்றேன் ஆதி ப்ரோ, அதுதான் சொல்றேன், அதுதான் கன்ஃபார்ம் பண்றேன். அத பேச அது ஆதி ப்ரோ பேசுறதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். சரி ஓகே, யாரு எஸ்ஆர்எஸ்ஆ? எஸ்ஆர்எஸ் ப்ரோ அவங்க ஆக்ஷன் உடனே எடுக்க முடியாது. அவங்க சைடு வாதம் வந்துட்டு, இப்ப நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா இம்மீடியட்டா உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா? கோர்ட்டுக்கு போனவனே வந்துட்டு இம்மீடியட்டா ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒண்ணு இல்ல, நீங்க வந்து ரெட் ஹேண்டடா பண்ணி கையும் களுமா மாட்டீங்கன்னா கூட உடனே வந்து அந்த கோர்ட்டுக்கு பொறுத்தவரையும் வந்து அந்த விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு ரெண்டு சைட்லயும் விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்றதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் எடுத்துப்பான். அந்த மாதிரி தானே இவங்க வந்துட்டு ப்ரூஃபே இருந்தாலுமே அவங்க சைடு ஆர்குமெண்ட் இவங்க சைடு ஆர்குமெண்ட் ரெண்டு சைடும் கேட்டுட்டு தீர்ப்புக்கு ஒரு நாள் தள்ளி வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியல, கோர்ட் வந்து எப்படி இதுவாகும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றது தெரியும். எந்த கேஸா இருந்தாலுமே அதுக்கு திரும்பி அவங்க சைட்ல இருந்து ஒரு அப்பீல் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், திரும்பி அது போகும், அப்பீல் போயிட்டே இருக்கும். தீர்ப்பு ஃபைனலே கிடையாது, எந்த கோர்ட்லயுமே தீர்ப்பு ஃபைனல் கிடையாது, அதுக்கு மேல்முறையீடு போயிட்டே இருக்கும். கோர்ட்டும் வந்து சென்சாரோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்படுத்துற ஏதாவது படங்கள் முன்னாடி இருக்காது இந்த அளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு சென்சார் விஷயத்துல இந்த அளவுக்கு படங்கள் எனக்கு தெரிஞ்சு இல்ல. சொன்னாரு ஏதோ ஒரு படம் வந்துட்டு ரொம்ப அது ராஜீவ்காந்தி கொலை வழக்கு பற்றிய படங்கிறதுனால அது வந்து சர்ச்சைக்குரிய காட்சிங்கனால குற்றப்பத்திரிகை அப்படிங்கிற படம் 16 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. சென்சார் பிரச்சனை அவ்வளவு காலதாமமா ரிலீஸ் ஆன படம் அதுதான். ஆனா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரீமேக் படம் தான். ரீமேக் படத்துக்கு இது வந்து நமக்கே தெரியும், இது வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கு மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களோ அல்ல சர்ச்சைக்குரிய காட்சிகளோ படத்தை இருக்க போறது கிடையாது. இவங்க இது வந்து அரசியல் உள்நோக்கத்தோட தான் செய்யறாங்கிறது நமக்கு தெளிவாவே தெரியும்ல. மேல வேற என்னங்க? நீங்க இது ரொம்ப சிம்பிள், இது படத்துல பிரச்சனை இல்ல, படத்துல இருக்கிறவர்னால பிரச்சனை, அவ்வளவுதான். ஆனா இது கண்டிப்பா வந்து ஏப்ரல் 23 அப்புறம் உறுதியா பாத்துருவாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்துடும், எலெக்ஷன் போல் ஆனதுக்கு அப்புறம் உறுதியா பாத்துருவாங்க. அந்த ஓடிடி சர்ச்ல என்னாச்சு, வித்ரா பண்றேன் காசு கொடுங்கன்னா கேட்டோம். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, இவ்வளவு இழுத்தடிக்கிறாங்கன்னு, எத்தனை மசோதா நிறைவேறி கவர்னர் அதை எதுவுமே பண்ணாம அவர் பேசாம ஜாலியா போய் 2 வருஷம்லாம் மசோதா நிறைவேறி நம்ம மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிஎம்மோட மசோதா நிறைவேறி கண்டுக்காம போய் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல கவர்னர் தயவு செய்து இதை வந்து இது பண்ணணும்னு சொல்லி மசோதாவுக்கு அவர் உடனே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. 2 வருஷம் கழிச்சு ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இது ஒரு படம். நிஜ வாழ்க்கையில ஒரு மசோதாவை இவ்வளவு அலட்சியமா தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, மேற்குவங்காளம் மாத்திரம் இல்ல, இது ரெகுலரா நடக்குது. நீங்க ஒரு படம் போது இப்படி பேசுறீங்க. இது வந்து கடந்த 10 வருஷமா நடந்துட்டு இருக்கே ப்ரோ, எல்லா ஸ்டேட்லயும் நடந்துகிட்டு இருக்கே. அவங்க நினைச்சதுதான் ப்ரோ. கவர்னர் வந்து பதிலே சொல்ல மாட்டாரு 2 வருஷம். அவருக்கு என்ன வேலை? மசோதாவுக்கு ரிஜெக்ட் பண்ணுன்னா என்னன்னா இதை சின்னது மாறுதல் ஏதாவது சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கே கண்டுக்காம அவர் பதிலே சொல்லாம 2.5 வருஷம்லாம் உட்காந்துருக்காரு. நீட்ல இருந்து எல்லாமே. இந்த படம் போது இவ்வளவு பேசுறீங்களா, இது வருஷமா நடந்துட்டு இருக்கு ப்ரோ. கேஸ் போட்டு நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீங்க ரிப்ளை பண்ணணுங்க, ஏன் ரிப்ளை பண்ணல, ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் நடக்கும். இப்போ வந்து திருப்பி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். கோர்ட்டுக்கு போனா என்ன பண்ணுவாங்க, தண்டனையை கொடுப்பாங்க, சொல்லுங்க பார்க்கலாம்.
கவர்னரே இப்படிதாங்க பண்றாரு. இதை தாங்க இத்தனை வருஷமா ஆளுங்கட்சிகள்லாம் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்காங்க எல்லா ஸ்டேட்லயும். போன பாண்டிச்சேரியில ஒருத்தர் இருந்தாரு, அவரை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்தாரு. இப்ப வந்து இவரும் கூட்டணி விட்டு வெளியே போகும்போது இவருக்கும் பிரச்சனை வரும். மம்தாவா இருக்கட்டும். இல்ல அதெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல வந்து அதுக்கான இடம் இருக்கு. அதை வந்து அவங்க யூஸ் அவ்வளவுதான். பண்றாங்க. அப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு. அதுதான் சொல்றேன். அது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க படங்கும் போது இவ்வளவு உத்து கவனிச்சு இத்தனை பேர் பேசுறோம். அப்ப எல்லா சிஎம்முக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கும்ல, ப்ரெஷர் இருக்கும்ல. நம்மளால ஒரு மசோதா கொண்டு வந்துட்டு அதுக்கு ரிப்ளைவே வரலைங்கும் போது அந்த அவங்களால அவங்க நினைச்சது திட்டத்தை எதுவுமே கொண்டு வர முடியல. ஜல்லிக்கட்டுனோடனே உடனே அந்த வந்து அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அவர் மசோதா கொண்டு வந்தா டக்குன்னு டிக் ஆயிடுச்சு. போன வருஷம் 10.5 இடஒதுக்கீடு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முதல் நாள் இது பண்ணிட்டாங்க. உடனே கவர்னர் சைன் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அவங்க அது ரெகுலரா தனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சினிமா மாத்திரம் இல்லை, நிஜ அரசியல்ல இதுதான் நடக்குது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா இருக்கிற கட்சியை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரீங்களா எப்படி? இல்ல அப்படி இல்ல. இது சினிமா மாதிரியே சட்டத்திலேயே நடந்துகிட்டு இருக்குங்க. இது நாளைக்கு தளபதி சிஎம்மா வந்தாலும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல வரேன். இந்த அளவுக்கு நோட் பண்றீங்க. தளபதினா யாரு? ஸ்டாலினை சொல்றீங்களா, விஜய் சொல்றீங்களா? எந்த தளபதியா இருந்தாலுங்க, எந்த தளபதியா இருந்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றேன். தளபதி சிஎம் வருவார் நம்பிக்கை இருக்கா? ஏதோ ஒரு தளபதி வந்து தானே ஆகணும். ப்ரோ சாரி பாயிண்ட், நான் வேற பாயிண்ட்டுக்கு போறதுக்கு மன்னிச்சிங்க. நம்ம இந்த ஆந்தை குமார்னு யாரோ ஒருத்தருக்கு வந்தார்ல, ஆந்தை ரிப்போர்ட்டர்னு ஒரு அண்ணன் வந்தாரு, பரணி ப்ரோ. ஆனா வந்து அவர் வந்து கேக்குறாரு அந்த இது என்னாச்சுன்ட்டு. அவர்கிட்டயும் நீங்க ஆனா பாக்கல ப்ரோன்னு சொன்னீங்க பாருங்களேன், எனக்கு அப்படியே குபீர்னு இருந்துச்சு. அது எனக்கு அது பழகிருச்சு. அதனாலதான் எனக்கு அது இப்ப பிரகாஷ் ப்ரோட்ட இங்க பேசும்போது ப்ரோன்லாம் சொல்றேன், இல்ல சில டைம் அண்ணா சொல்லுவேன். அத போன்ல பேசும்போது அண்ணான்னு வரும். சும்மா ப்ரோட்டே அப்படிதான், சும்மா அண்ணான்னு தான் சொல்லுவேன். இல்ல அவர் 2 நாளைக்கு முன்னாடிதான் வந்து எனக்கு 60 வயசுன்னு சொன்னாரு. நீங்க பாக்கல ப்ரோன்னு சொன்னதும் தெரியுங்க, தெரியும் நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு தெரியும். இல்ல நல்லா இருந்துச்சு. அது நல்ல டைமிங்ல நல்லா இருந்தது. ஏங்க ஒருத்தர் 70 வயசு ஒரு தாத்தா நேர்ல என்கிட்ட அப்ளிகண்ட் வந்திருந்தாரு. வந்துட்டு பேசிட்டு போகும்போது, ஓகே ப்ரோ சூப்பரா பண்ணி கொடுத்தீங்க, நல்லா இருந்துச்சு உங்க எப்படி சொல்ற, நீங்க வந்து சிரிச்ச முகமா ஒர்க் பண்ணி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு போறாரு என்கிட்ட நேர்ல. எனக்கு எப்படி தூக்கி வாரி போடுறது யோசிச்சு பாருங்க. 70 வயசு ஆளு ப்ரோன்னு சொல்லிட்டு அது தேங்க்ஸ் ப்ரோ சூப்பரா பண்ணி கொடுத்தீங்க, சிரிச்ச முகமா ஒர்க் பண்றீங்க, சந்தோஷம், ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் டைம் எதனாலும் ஒரு நாள் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு அப்படியே ஒண்ணுமே வார்த்தையே வரல. சரிங்க சார் சரிங்க சார் இருந்தேன். தங்கட்டம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. பரணி பரவாயில்ல. பிரகாஷ் ப்ரோ இது வந்துட்டு அது வந்து ஒரு ஸ்லாங், அவ்வளவுதான். அது அப்படி பாருங்க நீங்க. ப்ரோ அவர் அப்டேட்டடா இருக்காரு, அதை பாருங்க நீங்க. இல்ல அதான் யோசிச்சுட்டேன் கடைசி அப்படிதான் ஆறுதல் படுத்திக்கிட்டேன் என்ன நானே, அவர் அப்டேட்டடா இருக்கிறாருன்னு. இல்ல பிரகாஷ், நம்மளும் அந்த 60-70 வயசுல அப்படிதான் நம்மளும் சொல்லுவோம். பிரகாஷ் ப்ரோ ஏப்ரல் 3 எல்லா படத்தையும் இறக்கிடுவாங்க போலயே. அதுவும் தெரியலையே, பரவாயில்ல, நம்ம நிறைய படம் வந்தா சந்தோஷம். நிறைய படம் வந்தா எல்லாத்தையும் எங்க பாக்குறது? ஒரு வீக்காவது கேப் விடுவாங்கன்னு பார்த்தா நான் கூட சரி ஜூனுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் எல்லாம் வந்தா மொத்தமா வராங்கன்ற மோட்ல இருக்காங்க. எலெக்ஷன் டேட் இந்த பிரச்சார டைம்ல எப்படி இருக்கும் மூவி எல்லாமே ரிலீஸ் ஆகுறது? ஏன் அதனால என்ன பெருசா எனக்கு தெரியல. அது பிரகாஷ் ப்ரோ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாரு. எலெக்ஷன் டைம்ல எப்படி இருக்கும், பிரச்சார டைம்ல எப்படி இருக்கும். தமிழ் புத்தாண்டுக்குலாம் படம் வருமா பிரகாஷ்? வருமே கண்டிப்பா. எங்க படம் ரிலீஸ் ஆகுறதுலாம் ரிலீஸ் ஆயிட்டு தாங்க இருக்கும். அப்படி இல்ல, நிறைய பேர் ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க, சரி படம் பாக்குற டைம்ல வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க? இது மட்டும் இல்ல, நிறைய இதெல்லாம் வீட்டுக்கு வந்துடும் ப்ரோ கரெக்டா ப்ராப்பரா. ஆனா வந்து என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு போனா காசு அப்படின்ற மாதிரி எல்லாம் போவாங்கல்ல, அவங்க எல்லாம் படத்துக்கு போக மாட்டாங்கல்ல. அது ஐபிஎல் வேற இருக்கும். அது அவங்க எல்லாம் வீட்டுல இருந்தாலும் படத்துக்கு போக மாட்டாங்க.
அப்படின்றீங்களா? மாவீரன் ஏதாவது புதுசா இப்போ படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எலெக்ஷன் டைம்ல ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னா, அப்போ அந்த எலெக்ஷன் டாக் அதிகமா இருக்கும். இப்போ அது வந்து படத்தோட டாக் ஓவர் ஷேடோ பண்ணிடும் தான் பண்ண மாட்டாங்க. மாவீரன் வந்து பிரகாஷ் ப்ரோ நீங்க எந்த தொகுதி? திருச்சி கிழக்கு. அரே வா, ஓ சூப்பர் தொகுதியா? சூப்பர் தொகுதியா? பிரகாஷ் ப்ரோ நீங்க எப்ப ப்ரோ எலெக்ஷன் நிப்பீங்க? எல்லா நாளும் தான் நிக்கிறேன். ஒவ்வொரு தேர்தலும் நிக்கிறேன். நான் ஓட்டு போடுறவனுக்கும் எலெக்ஷன் நிக்கிற மாதிரி தான். நான் ஓட்டு போடாம போறவனுக்கும் எலெக்ஷன் மேல அக்கறையே இல்லாதவனுக்கு நமக்கு எல்லா தேர்தலையும் நிக்கிறோம். அப்ப இந்த டைம் யாருக்கு எதிராக நிக்க போறீங்க? நெருங்கட்டும் தேர்தல் நெருங்கட்டும். இன்னும் நாட்கள் இருக்கின்றன. யார் இதை கேட்டது? SRS நைஸ் ஒன். ஆதி ஸ்பீக்கர்ல இல்ல, அதனால கன்ஃபியூஸ் ஆக வேணாம். எனக்கு யூடியூப்ல உள்ளவங்களுக்கு வேணா சொல்லிடுவோம். யூடியூப் தான் எனக்கு பாவமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேசுறப்ப இவர் ஜனநாயகனுக்கு வேற கேள்வி மேல கேட்டு இருந்தாரு. யூடியூப்ல கேக்குறாங்களா யோசிச்சு பாருங்க. ஏன் ஆதி ப்ரோ இப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. நமக்கு என்ன இங்க அபிஷியல் வேட்பாளர் பட்டியெல்லாம் எதுவும் வரல இல்ல. இன்னைக்குதான் 2 தகவல் வந்திருக்கு. ஒண்ணு வந்து டிவிக்கு சைட்ல வந்து அது மறுமுறை உறுதி செய்யப்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு உத்தேச பட்டியல் ஒன்று வந்துருச்சு. இன்னைக்கு காலையில போஸ்ட் பண்ணிருந்தோம்ல உத்தேச பட்டியல். அந்த உத்தேச பட்டியல் தான் இன்னைக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 31 தொகுதிக்கு வந்துருச்சு நினைக்கிறேன் லிஸ்ட். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் வந்து ஆமா அவர் விஜய் உத்தேச பட்டியல் தான், அபிஷியல் பட்டியல் கிடையாது. உத்தேச பட்டியல் கணக்குப்படி வந்து பெரம்பூர், சென்னையில உள்ள பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி கிழக்கு ரெண்டுலயும் விஜய் நிக்கிற மாதிரியும், டி நகர் தொகுதியில புசி ஆனந்த் நிக்கிற மாதிரியும், அந்த சென்னையில இன்னொரு தொகுதியில வில்லிவாக்கத்துல ஆதவ் அர்ஜுனா, மயிலாப்பூர்ல அந்த கட்சியோட பொருளாளர் வெங்கட்ராமன் தெரியல அவரு வெங்கட்ராமன், எக்மோர்ல வந்து ராஜ்மோகன், அப்புறம் எப்பவும் போல கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன், திருச்செங்கோட்ல அந்த அருண்ராஜ்னு ஒருத்தர் IRS அவரு, திருப்பரங்குன்றம் அந்த தொகுதியில வந்து CTR நிர்மல்குமார், 2-3 தொகுதி RK நகர்ல மரிய வில்சன், அப்புறமேட்டு சோழிங்கநல்லூர்ல ECR சரவணன், மதுரை வாயில்ல வந்து இந்த ரோகிணி தியேட்டர் ஓனர் ரேவந்த் இருக்காருல அவரு, சேலம்ல வந்து அந்த மாவட்ட செயலாளர் பார்த்திபன், ஸ்ரீரகத்துல வந்து முன்னாள் அமைச்சர் இந்த கூப்பா கிருஷ்ணன் இருக்காருல அவரு. இந்த மாதிரி லிஸ்ட்லாம் வந்துருந்துச்சு. உத்தேச பட்டியல் இதுதான். அது ஆல்மோஸ்ட் 99.99% இந்த லிஸ்ட் அப்படியே சேமா அபிஷியல் வேட்பாளர் பட்டியல வந்துரும். கரூர்ல வந்து பெரம்பூர் ஈஸி ப்ரோ, பெரம்பூர் ஈஸியா அடிச்சிருவாரு விஜய். அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. இது திருச்சி அப்பனா இனிகோ வரமாட்டாரா? இனிகோ கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பனா இல்ல நான் ஏன் சொல்றேன்னா பெரம்பூர்ல ஆப்போனன்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு இது கிடையாது. ரொம்ப பெரிய சேகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. போன தடவை ஓட்டிங் பெர்சன்டேஜ் போய் பாத்துட்டு வாங்க. 54% ஓட்டு வாங்கி 5 வருஷமா பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப நீங்க பெரம்பூர்ல போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எப்பவுமே டோன்ட் அட்ரஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் எதுக்கு ஈஸின்னு சொல்றேன்னா இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரியா இருக்கிறவர் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு போட்டியிடும் போது கொஞ்சம் டஃபா இருக்கும். இவர் MLA தான். சோ அந்த போது ஆப்வியஸா வந்துட்டு ஒரு நிக்கலாம் எதிர்த்து அப்படின்ற மாதிரி இருக்காங்கல்ல சுமார் ப்ரோ. அதுல 2 கேண்டிடேட் இருக்காங்க. ஒண்ணு வந்து இல்ல சொல்லிடுறேன், MLA 2 வகை இருக்குல்ல. அந்த 2 வகையில வந்து ஒண்ணு வந்து டோட்டலா வந்து தொகுதிக்கு பக்கமே வராம களப்பணி செய்யாம இருக்கிறது ஒரு MLA. தொகுதி பக்கம் பயங்கரமா இருந்து இது MLA மட்டும் இல்லாம அமைச்சரா இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்யற மாதிரி களப்பணி செய்யற MLA இருக்கிறாங்க சில பேர். நீங்க வந்து ஜஸ்ட் MLA தானே, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். அவ்வளவு அரசியல் பண்ணி சொல்லுங்க. திருச்சி கிழக்குல இங்க பாருங்க, நீங்க அப்படி சொல்றீங்க MLA தானேன்னு. ஒட்டஞ்சத்திரத்துல இப்ப மினிஸ்டரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி 4 தடவை அவர் MLA-வா தான் இருந்தாரு. இப்பதான் இந்த வருஷம் தான் சக்கரபாணி 5 முறை, கலைஞருக்கு அப்புறம் 5 முறை MLA இருந்தவர் அவரு. இந்த மாதிரி ஜெயிச்சாருன்னா கலைஞர் ரெக்கார்டையும் தாண்டாருன்னு அர்த்தம். அவரு அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஆள் சக்கரபாணி. வெறும் MLA மட்டுமே இருந்தவர். அவரை ஏற்று ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில வேற யாருமே அங்க ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி வெறும் MLA தானே அசால்ட்டா பண்ணக்கூடாது. அப்படி நீங்க நினைச்சிடாதீங்க சுகுமார். அந்த மாதிரி இப்ப இனிகோ இருக்காரு. அவர் வெறும் MLA தான். இப்ப வந்து அவருக்கு அந்த சீட் கொடுக்காம அந்த இடத்துல ஏதாவது டஃப்பான கேண்டிடேட் தான் நேரு போடுவாரு. ஸோ சும்மா ஈஸியா தூக்கி கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க. அவருக்கு பதிலாக வேற யாராவது போடலாம், அவரை வேற எங்கிட்டாவது சீட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து டஃப்பான MLA இல்லைன்னா
ஈஸியா ஜெயிக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. சரி சுமார் ப்ரோ, உங்க தொகுதி இது சாரி பிரகாஷ், உங்க தொகுதி சொல்லுங்க. திருச்சி கிழக்குல யார் இருக்கிறா, அதாங்க எப்படி இங்க இருக்குது, அங்க எதனால கிழக்கு இல்ல விஜய் 3 வந்து வகை அங்க தான். நிக்கிறாரு? ஒண்ணு வந்து திருச்சியில ஓப்பனா சொல்லணும்னா, திருச்சி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன தொகுதி. எப்பவுமே சிட்டி தொகுதிகள்ல சின்ன தொகுதியை பாக்குறது ரொம்ப ஈஸி. எதுக்காக பிரச்சாரம் பண்றது சுலபம். அப்புறமேட்டு அதுல வந்து நமக்கு சாதகமான ஓட்டர்ஸ் இருக்காங்கிறது கண்டறியறது சுலபம். அப்புறமேட்டு வந்து ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருக்காங்கன்னு கண்டறியதுக்கு சுலபம். அதனால திருச்சி வந்து ரொம்ப சின்ன தொகுதி. ரெண்டாவது திருச்சி வந்து பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிடுவாங்க திமுக. இந்த முறை வந்து திமுக போன முறை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு திமுகவே வந்து உதயசூரியன் சின்னத்திலேயே வந்து திமுகவே வந்து வேட்பாளர் நிப்பாட்டினாங்க. அவர் தான் இனிக்கை விருதுராஜ். இனிக்கை விருதுராஜ் கட்சிக்கும் புதுசு, அந்த தொகுதிக்கும் புதுசு. ஆனாலுமே 54% ஓட்டு வாங்கியிருந்தார் திருச்சி கிழக்குல போன முறை. இத்தனைக்கு வெள்ளமண்டி நடராஜன் முன்னாடி அமைச்சரா இருந்தவர் அதிமுக. அவரை எதிர்த்து போட்டிட்டு அமைச்சரா இருந்தவரை போட்டிட்டு அமைச்சரை தோக்கடிச்ச ஒரு புதுமுகம் அப்ப இனிக்கை விருதுராஜ். 54% ஓட்டிங். ஓகேவா? திமுக இத்தனை முறை வந்து அங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கே கொடுத்துட்டு இருக்கு. அப்படிங்கறதுனாலதான் அந்த திருச்சி கிழக்குல வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு. திருச்சி கிழக்குல முதல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப வந்து நேரடியா நின்றுச்சு. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலங்கிறப்ப அந்த ஒரு பூஸ்ட் அங்க சுத்திக்கிச்சு போன முறை. இப்ப இந்த முறை வந்து கூட்டணி கட்சி கொடுத்துருவாங்கிறத தகவலா போயிட்டு இருந்துச்சு. நேற்று முந்தானத்து வரைக்குமே அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அதனாலதான் வந்து திருச்சி கிழக்குல அது ஒரு சாதகம். கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது சுலபமா போயிருங்கிறது. இன்னொன்னு வந்து கிறிஸ்டின் ஓட்டு இங்க அதிகமா இருக்க ஓட்டு. இங்க வந்து பொதுவாகவே இந்த ஓப்பனா சொல்லணும்னா திருச்சி கிழக்குல வந்து அதிகப்படியான சென்ட் ஜோசப் கிறிஸ்டின் ஓட்டு காலேஜை அதிகமா சுத்தி இருக்கு. இல்ல சென்ட் அதான் ஜோசப் காலேஜ் சொல்றேன். சுத்தி நான் வந்து உங்களுக்கு ஃபேக்ட் சொல்றேன். அது நீங்க எப்படிங்கிறத எடுத்துக்க எனக்கு தெரியாது. பாலக்கரை பாலக்கரை ஏரியா சுத்தி தாண்டி போனீங்கன்னா செந்தனீர்புரம் அந்த ஏரியா தாண்டி போனீங்கன்னா இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா ஒன்று திருச்சியில பயங்கரமா ஒரு ஓட்டிங் பெர்சன்டேஜ் கணக்கு பண்ணா அதிகப்படியான ஆட்கள் இருக்கக்கூடிய தொகுதி. அடுத்தது வாக்காளர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்க தொகுதி திருச்சி கிழக்கு. நீங்க வந்து 4 இடம் பெரிய இடம் இருக்குங்க பிரச்சாரம் பண்றது. 4 இடத்துல நின்று பண்ணாலே போதுமானது. சந்து சந்தா போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப குறுகலான இடம் தான். ஈஸியா கவர் பண்ணக்கூடிய ஒரு ஈஸி அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டு ஆல்ரெடி டெவலப்டு சிட்டி தானே தொகுதியுமே பாத்தீங்கன்னா. திருச்சி சிட்டிக்குள்ள இருக்க திருச்சி கிழக்கு வந்து மொத்தமே திருச்சி சிட்டிக்குள்ள உங்களுக்கு வந்து 2 தொகுதி தான். திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு தான். அதே மேல கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் அப்படின்னா ரூரல் ஏரியால கணக்கு பண்ண திருவரம்பூர் வந்து இப்போ சிட்டி லிமிட் கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்துட்டு இருக்கு தவிர. ஆனா திருவரம்பூருங்கிறது சிட்டி லிமிட்டுக்கு வரக்கூடிய தொகுதி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சிட்டி லிமிட்னு கணக்கு பண்ணா மொத்தம் திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதி இருக்கு. அதுல 4 தொகுதி கிட்டத்தட்ட உங்களுக்கு சிட்டி லிமிட்ல வரும். திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு திருவரம்பூர் அப்புறமேட்டு ஸ்ரீரங்கம். இந்த 4 தொகுதி தான் கணக்குல வரும். அதுல திருச்சி கிழக்குங்கிறது இருக்கிறே ரொம்ப சின்ன தொகுதி. கிராமங்கள் உள்ள சேராது. ஸ்ரீரங்கம் தொகுதியோ திருவரம்பூர் தொகுதி கிராமங்கள் அதிகமா சேரும். திருச்சி மேற்கு கூட கொஞ்சம் அப்படி லிஸ்ட்ல வரும். ஏன்னா வந்து உறையூர் சரௌண்டிங் அந்த லிஸ்ட் எல்லாமே சேரும். ஆனா திருச்சி கிழக்குங்கிறது டோட்டலாவே சிட்டிக்குள்ளேயே வர்றது. அதனால ஈஸியா இருக்கிறதுனால திருச்சி கிழக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்ல ஸ்ரீரங்கம் வந்துட்டு சிவா. மணப்பாறை பக்கத்து வரைக்கும் போகுது பிரகாஷ். மணப்பாறைக்கு அது முன்னாடி பயங்கரமா வரைக்கும் போகும். ஸ்ரீரங்கம் பின்னாடி போகும். அதே பயங்கரமா போல போகும். வந்து திருச்சி இப்பதான் கிழக்கு மேற்கு. முன்னாடி திருச்சி 1, 2லாம் இருந்துச்சு. அதேதான் பேரு. மேற்குங்கிறது 2 கிழக்குங்கிறது 1 அவ்வளவுதான். இப்ப முன்னாடி வந்து அப்படியே பேரை மாத்திருக்கிறாங்க. ஆமா ஆமா. அப்புறம் ஒரு தடவை ஏடிஎம்கே கம்ப்ளீட் ஸ்வீப் 10 தொகுதியுமே அடிச்சாங்க. போன தடவை டிஎம்கே கம்ப்ளீட்டா எல்லா 10 தொகுதியுமே ஜெயிச்சாங்க. அது சொல்ல முடியாது. எப்படியோ 9க்கு 9 ஜெயிச்சாங்க போன தடவை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எந்த பக்கம் மாறும்னு சொல்ல முடியாது. ஆனா திருச்சி 1, 2 அந்த காலத்துல இருந்தே வந்து டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. இல்லைங்க பெரும்பாலும் சொல்றேங்க. அதாவது டெல்டால 41 தொகுதிகள் இருக்கு. டெல்டா மாவட்டம் சொல்லுவோம்ல. டெல்டா பகுதிகள்ல திருச்சி தஞ்சாவூர் இதெல்லாம் சேர்ந்தது வந்து அதில் டோட்டலா தொகுதி கலப்பா 41 தொகுதிகள் இருக்கு. பெரும்பாலும் டெல்டா வந்து திமுக சாதகமான ஒரு ஃபேவரான ஒரு ஏரியா. அதுல வந்து ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகள் வந்து ஏடிஎம்கே வந்து மாறி மாறி வரும். ஏடிஎம்கே 15-20 தொகுதிகள் வந்து ரொம்ப ஈஸியா மாறி மாறி வரும். ஏன்னா வந்து இந்த விவசாயிகள் பிரச்சனை மாறி மாறி வரப்ப அது குழப்பம் வரும். இந்த போன முறை வந்து அது இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட்ல 2 எம்எல்ஏ கட்சி மாறினதும் எல்லாம் சேர்த்து டோட்டலா இப்போ 41 வந்து 39 பேர் இப்போ வந்து டிஎம்கே எம்எல்ஏவா இருக்கிறாங்க. 2 பேர் தான் வந்து டிஎம்கேக்கு எதிராக இருக்குது. மற்ற மிச்சம் 41 டெல்டா தொகுதிகள்ல 39 வந்து திமுக ஆட்கள் தான் அந்த இதுல இருக்கிறது. ஏற்கனவே ஸ்ட்ராங் ஜோனா இருக்கிறது இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சிட்டில வந்து சின்ன தொகுதிங்கனால ஈஸியா இங்க வந்து கேன்வாஸ் பண்றது ஈஸி எல்லாமே பயங்கரமா ஈஸிங்கனால இங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. ரெண்டாவது ஈஸியான அவங்க எய்முக்கு கரெக்டா இருக்க தொகுதி வந்து இது. இப்ப திருச்சி கிழக்குல வந்து முறை மியூட் ஆயிடுச்சா? பிரகாஷ் ப்ரோ பேசுறது எனக்கு மட்டும் தான் மியூட் ஆயிடுச்சு. கேட்கல. ஓகே, ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ இது இன்ட்ரெஸ்டிங்கா பொலிட்டிக்கல் இது சொல்லிட்டு இருந்தாரு. பட் அதுக்கு நடுவில் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன்.
மணிரத்னமோட அடுத்த ப்ராஜெக்ட் ஏஆர் ரஹ்மான் தான் பண்றாரு. அதை மட்டும் சொல்லிக்கிறேன். சாரி. ரிவிஷன் கமிட்டி போலியா ப்ரோ ஜனநாயகன் படம்? ரிவைசிங் கமிட்டி படம் பார்க்க போகல. இல்ல போகலையான்னு கேக்குறேன். ஆமா ப்ரோ, ப்ரொஜெக்ஷன் ஒர்க் ஆகல அன்னைக்கு. எங்க ப்ரொஜெக்ஷன் ஒர்க் ஆகலன்னா இல்லைங்க, எங்க அவங்க படம் பார்க்க போகல. ஏதோ ஒரு ரீசன், ஆனா போல, அவ்வளவுதான். ஆமா, ரீசன்லாம் எதுவும் சொல்லல, நியூஸாவும் வரல. பட் இன்னைக்கு வந்துட்டு சென்சார் டீம் படம் பார்க்கல. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? வந்துருச்சா டியூனு? ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. விஜய் ஜனா சென்சார் போர்டின் மறைவு பார்த்தனர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பார்த்துட்டாங்கன்னு வந்திருக்கு நியூஸ் 18 படம் பார்த்துட்டாங்க. அப்ப ப்ரொஜெக்ஷன் ஒர்க் ஆயிருக்கும் ப்ரோ. மதியானத்துக்கு மேல ஒருத்தர் ப்ரொஜெக்ஷன் அட இருப்பா. நம்ம துரந்தரோட சர்டிபிகேட் வந்திருக்கு. எவ்வளவு கட்டுன்னு பாருங்க சர்டிபிகேட். கட்டெல்லாம் பார்க்கல, ஸ்பாயிலர் ஆயிரும்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்துட்டு இது பிக்கஸ்ட் அப்டேட் இதுதான். ஜனநாயகன் சென்சார் வந்து பார்த்துட்டாங்க. நியூஸ் 18ல இன்னொரு வாட்டி ஏதாவது வேற ஏதாவது பார்த்துட்டு சொல்லுங்க பழனி ப்ரோ. இதை யார் சொல்லி? இல்ல ப்ரோ, எல்லாருமே ஷேர் பண்ணிருக்காங்க அந்த நியூஸ் 18ஓட நியூஸ. நியூஸ் 18ஓடது அந்த ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்காரு, செந்தில் ராஜா அவருன்னு சொல்லிட்டு. விஜயோட நியூஸ்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் போடுவாரு, அவர் போட்டிருக்காரு. ஸோ இவர் பரணி கூட ஷேர் பண்ணிருக்காரு. என்ன அது நான் என்ன ஷேர் பண்ணலையே? ஏங்க நீங்க இல்லங்க, இவருங்க பெல்கோ பரணி. சாரி பாத்துட்டாங்களா? ரைட். இல்ல இந்த கலகலப்புல விமல் வந்து சேசிங்ல சொல்லுவாரு, இவன் வேற குறுக்க வழிய மறைச்சிட்டு இருக்கான், ஒரு வழியா வழிய விட்டாண்டான்னு. அந்த மாதிரிதான் ஒரு வழியா சென்சார். இல்ல டூடு, சாரி டூடோடதுதான் வந்துட்டு காத்து இருந்துச்சு. சாரி கமல், உங்க சந்தேகப்பட்டேன். ஆமா ஹெட்செட்டை தூரமா வச்சு பேசுங்க. பரணி நியூஸ் 18 தமிழ்நாடா? அதேதான். ஆமா ப்ரோ, இவர் கூட ஷேர் பண்ணிருக்காரு பாருங்க, பிரகாஷ் ஷேர் பண்ணிருக்காரு பாருங்க. அதுக்குதான் இப்ப பாதியில போயிட்டாரு போல, டாபிக் நிறுத்திட்டு. அவங்க பேஜ்ல வந்துருச்சு. நியூஸ்ல பாருங்க, நியூஸ்க்கு போங்க, யூடியூப்ல போய் பாருங்க. நியூஸ் சேனல் அவங்க நாளைக்கு தான் போடுவாங்க மதன் ப்ரோ. அவங்க சர்டிபிகேட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க நாளைக்கு தான். இல்லடா நியூஸ் 18 தமிழ்நாடு ட்விட்டர் பேஜ் இருக்குல்ல, அதுல நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க. அதுல வரல மதன் ப்ரோ, நீங்க யூடியூப் லைவ்ல எடுத்து பாருங்க, அதுல ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவாரு. பிரேக்கிங் ஓடிட்டு இருக்கா? அதுலதான் ஒரு வழியா எங்களுக்கு இன்னைக்கு சென்சார் முடிஞ்சு, அடுத்த வாரம் டேட் கன்ஃபார்மா வந்துரும். அது வரைக்கும் சந்தோஷம். என்னங்க உங்களுக்கா? நம்மளுக்கு தான் கமல் ப்ரோ. இவ்வளவு நேரம் நான் தம்ப்நெயில் ரெடி பண்ணி பிரகாஷ் ப்ரோக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேன். இப்ப தம்ப்நெயில மாத்தணும். ஓகே, ரிலீஸ் டேட் போடுங்க. தயாரா சம்மர். கமல் ப்ரோ திங்கக்கிழமை நம்மளுக்கு டேட் வருது, அதை வச்சு ஜனநாயகன் டேட்டை கண்டுபிடிச்சிடலாம். பட்டு எல்லாரும் வாங்கப்பா, அப்படியே ஒன்னா வாங்க. சம்மருக்கு எல்ஐகேல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எல்ஐக்கு ஆமா கமல் ப்ரோ, சுகுமார் ப்ரோ சொல்லிட்டாரு எல்ஐக்கு 3ஆம் தேதி வருதான். நாளைக்கு அபிஷியலா 3ஆம் தேதி டச் பண்ண மாட்டாங்களே இவங்க. இல்ல விக்கி பண்ண முடியாது. 3ஆம் தேதி பண்ணா எலெக்ஷன் கமிஷன் விட மாட்டாங்க. மே 1 தலா பர்த்டேக்கு ரிலீஸ்ங்க. அந்த டேட் தான் எனக்கு மேக்ஸிமம் தோணுது. ஏப்ரல் 30 தானே கரை வருது. அதாவது பரணி ப்ரோ என்ன சொல்றாருன்னா, விஜய் படம் வந்து தனுஷ் படத்தை எல்லாம் கூட எல்லாம் வராது, அதெல்லாம் சோலோ தான் வரும்னு சொல்றாரு. எனக்கு புரியவே இல்லைங்க. எதையாவது ஒண்ணு சொல்லி கோர்த்து விடுறதுலயே இருக்கீங்களா? எப்படிங்க? கேட்காதீங்க, ஸ்மார்ட்னாவே வன்மம் தான். ஸ்மார்ட்டுக்கு வன்மம் இல்ல, ஸ்மார்ட் மேலதான் பல பேர். இல்ல உங்களோட மெய்யழகன் வந்து வரல, அதனால அதை நான் எடுத்தேன். நான் ஆடியோ கிளியரா இருக்கு. சொல்லுங்க. நாங்க இல்லாதப்ப என்ன சொல்லிருக்கீங்க? பெரிய ஹீரோ இல்லன்னு இருக்கீங்க தனுஷ.
அப்படியா கமல் ஏன் பரணி அப்படிலாம் ப்ரோ இப்ப சொல்லிருக்க சொல்ல மாட்டாரு. வரதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நானே ட்வீட் போட்டு அடி வாங்குவேன், நீ இப்பெல்லாம் வந்து பண்ணாரு. ஏங்க நான் என்னங்க தப்பா ட்வீட் பண்ணேன்? ஏமா வீரன்? இப்பெல்லாம் யாரும் அடிக்க கூட மாட்டாங்களே, எது வருத்தமா இருக்கா பாருங்க. என்னது? இப்ப எதுவும் போட மாட்டாரு. அடுத்து கருப்பு கருப்பு தப்ப போடுவேன். இல்ல இல்ல நான் என்ன இருங்க, அவரு வேட்டை ஆரம்பிப்பாரு. வரேன், கருப்பு இருக்கு, விஸ்வநாத் இருக்கு, சரி, S47 பல்தான் கருப்பு போட இருக்கு. மாட்டேன். கருப்பு பல்தான் பல்தான் கருப்ப சூர்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவன் சமாதானம் ஆயிடுச்சு சூர்யா கூட. எப்போ? அடுத்து தனுஷ் தான். இருங்க. என்னங்க உங்க பிரீமியருக்குலாம் வந்துட்டாரு. கமல் அப்படி அதுக்காண்டி எல்லாம் மன்னிச்சு விட முடியாது கமல். அதுக்காண்டி எல்லாம் நாங்க எதுக்கு மன்னிச்சு விடணும்? ஏன் பரணி? எஸ்கேவே வேணான்னு அண்ணே நீங்க என்னண்ணே நீங்க எப்படி சொல்லலாம்? நான் உனக்கு போடுறேன். தெரியாது, கம்முன்னு இருயா, நீங்க நான் கம்முனு இல்ல, இல்ல, பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க கம்முனு இருங்க, நான் பாத்துக்கிறேன் நான் அப்படின்ற பரணி எல்லாம். இருக்கு எல்லாத்தையும். கமல் இல்ல 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 கமல் ப்ரோ, அந்த உத்தம புத்திரன் படத்துல கடைசியில அவங்க அப்பா வந்து பையனை தடுப்பாப்ல. அவங்க அப்பாவே பையன் தள்ளி விட்டு போய் அடிக்க போறான். அந்த மாதிரிதான் அதேதான். இல்ல கமல் ப்ரோ, ஆக்சுவலா நீங்க இப்ப சொன்னீங்க தாய்க்கிழமை அந்த ஈவென்ட் முடிஞ்சப்போ ஒரு சூர்யா ஃபன் ஐடி போட்டிருந்தாங்க. இனிமேட்டு எஸ்கேவை வந்து இது ட்ரோல் பண்ண மாட்டோம், கலாய்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு சூர்யா ஃபன் ஐடி. உடனே ஒரு எஸ்கே ஃபன் ஐடி சாரி இது சூர்யா ஃபன் ஐடி எஸ்கேவை ட்ரோல் பண்ண மாட்டோம்னு போட்டிருந்தாங்க. எஸ்கே ஃபன் ஐடி சூர்யாவை ட்ரோல் பண்ண மாட்டோம்னு போட்டிருந்தாங்க. ஒரு நண்பர் தான். இல்ல இல்ல கமல், அதுதான். ஆனா கமல் நான் முடிக்கிறேன். ஆனா அவரு என்ன தெரியுமா சொல்றாரு, நம்ம திருத்தை படத்துல வர மாதிரி, ஆனா நான் அப்படி இல்லடி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்ல வர்றாரு. வேற இல்ல இல்ல, அவர் தான் சொல்றாரு நான் ட்ரோல் பண்ண மாட்டேன், அதனால நீங்களும் ட்ரோல் பண்ணாதீங்கன்றாரு. இல்ல இல்ல நான் அப்படிலாம் சொல்லல. அவர் அரசியல் ப்ரோ அப்படி சொல்றது இல்ல, நான் பண்ணுவேன்டா, உங்களால முடிஞ்சா நீங்க பண்ணி பாருங்கடா அப்படிங்கிறாரு. சரி, அவரை விடுங்க. நீங்க பண்ணா ஒரு படம் தான் பண்ணுவீங்க, எனக்கு 3 படம் அப்படிங்கிறாரு. இவரு இதுல வந்து கமல் வராரா செய்யோன்ல கேமியோ? எனக்கு தெரியல, அது ரூமர் தான். இல்ல இப்போ பரணி ப்ரோ சரி, இவரு அம்மா அதை பத்தி பேசிட்டீங்களா? இவரு வில்லனா நடிக்கிறது நேத்தே கேட்கணும்னு இருந்தேன், ஏதோ பேசி மறந்துட்டேன். நேத்து அதை பத்தி பேசுனீங்களா? திலீப் வில்லனா பண்றாரு செய்யோன்ல. திலீப் இனிஷியலா ஒரு ரூமர்ஸ் வந்துச்சு, நான் கூட போட்டிருந்தேன், அவன் மட்டும் வேணாம்னே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது போட்டிருந்தேன். எனக்கு தெரியல. இல்ல புத்துணர்ச்சி தெரியுது இந்த ஒரு 5 நிமிஷத்துல. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அதை மட்டும் நடக்கூடாம பண்ணிருங்க. மலையாளம் திலீப் தான் எனக்கும் அதுதான். நீங்க போயிருங்க ஆபீஸுக்கே போய் தர்ணா கூட பண்ணிருங்க, அதை மட்டும் பண்ண விட்டுறாதீங்க. புரியலையே, என்ன அப்படியே உள்ள விட்டுற மாதிரிதான் பேசுறீங்க. ஆபீஸ்க்கே போயிருங்க. ரெண்டாவது தமிழ் படம் இல்ல கமல் அப்படி இல்ல கமல். அவரை போன் பண்ணா எஸ்கே வந்து அவர் வீட்டுக்கு கிளம்பி வருவாரு. அந்த அளவுக்கு எஸ்கே தேடி போய் வர அளவுக்கு எல்லாம் பரணி இல்ல ப்ரோ. உங்களை பார்த்து ஸ்மார்ட் பரணி நீங்க தானே உங்க ஐடியா ஃபாலோ பாக்குறேன். அவரு சொன்னனாலதானே பேரையே மாத்தாம வச்சிருக்காரு. இன்னும் இதெல்லாம் சொன்னாரு, அவருனாலதான் பேர் மாத்தாம இருக்கு. என்ன பரணி ப்ரோ, உங்களையே நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. சரி, அதை விடுங்க. இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, படத்தை பார்த்து மட்டும் தான் இருக்காங்க. நாளைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேஸ் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். பார்த்தாச்சுனாலே போதும், நம்ம ரூட் கிளியர் ஆயிருச்சு. போதும். இல்ல 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 பார்த்ததுக்கு அப்புறம் இதுல ஒருத்தர் வராரு, அவர் வர சீன்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டு கொடுங்க, சர்டிபிகேட் கொடுக்குறேன்றாங்க. அண்ணாவையா? அண்ணாவத்தாக வேற யாரு? அவர் இப்ப கட்சியில இருக்காரு, அதெல்லாம் இப்ப நாங்க அப்ரூவ் கொடுக்க முடியாது, எலெக்ஷன் கமிஷன் போயிட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா அவர் ரிமூவ் பண்ணிட்டு கொடுங்க, படம் சர்டிபிகேட் கொடுத்துறேன்றாங்க. இப்ப படம் பார்த்து முடிச்சிட்டாலே டீமுக்கு வந்துட்டு இதுதான் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு யூஎன் சொல்லி இருப்பாங்க, சர்டிபிகேட் மட்டும் அந்த 14 days டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள வரும். ஏங்க இருங்க, அவங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணணும், இதெல்லாம் மாத்தணும்னு சொல்லுவாங்க. மாத்தணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க மாத்தினதுக்கு அப்புறம் தான் தருவாங்க. அதுதானே பிரகாஷ் ப்ரொசீஜர். இப்ப இவங்க இதெல்லாம் மாத்தினா இது கொடுக்கறதுன்னு தானே சொல்லிருப்பாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லுவாங்க ரிவைசிங் கமிட்டி போறதுக்கு முன்னாடி இல்லையா? சொல்லிருப்பாங்க. ரிவைசிங் கமிட்டில தாங்க சொல்லுவாங்க. பராசக்திக்கே ரிவைசிங் கமிட்டில பார்த்துட்டு அதுலயுமே நிறைய சீன் கட் பண்ணாங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். அங்க ரிவைசிங் கமிட்டில பார்த்துட்டு தான் அந்த தீ பரவட்டுங்கிறது நீதி பரவட்டும் மாத்தினாங்க. அந்த இவர் அண்ணா டைலாக் அது எல்லாத்தையுமே நிறைய மாத்தினாங்கல்ல. அதெல்லாம் ரிவைசிங் கமிட்டில. அதாவது இப்ப வந்து இது கொடுத்துருவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து இந்த சர்டிபிகேட் இதெல்லாம் மாத்தினீங்கன்னா இந்த சர்டிபிகேட் கொடுக்குறங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அதை எடிட் பண்ணி கட் பண்ணி அதை சப்மிட் பண்ணணும்.
ஓகே. பரவாயில்ல. பட் இன்னும் ஒரு 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 மாசம் இருக்கு. அதனால டைம் இருக்கு. ட்ரெய்லர் பாத்தீங்களா? ட்ரெய்லர் நான் இன்னும் பார்க்கல. ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால பார்க்கல. வந்துருச்சா ப்ரோ? வந்துருச்சு. வந்துருச்சு. டிக்டாக்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க bro. டிக்டாக்லயா? ஆமா ப்ரோ, டிக்டாக்ஸ்ல லைவ்ல போட்டிருந்தாங்க. டிக்டாக்ல ரிலீஸ் ஆயிதான் இதுல இப்ப வந்திருக்கு. யூஎஸ்னாலே டிக்டாக் தாங்க. அவங்க ஊரு இன்ஸ்டாகிராம் அது. அதான் ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஐமேக்ஸ்ல ஷூட் பண்ணிட்டு டிக்டாக்ல டீசர் ரிலீஸ் பண்றீங்களே அப்படின்ட்டு. இதுதான் உங்களுக்கு எத்தனை மணிக்கு space இருக்கு? கன்க்ளூஷனா? ஆமா ஆமா. அப்படிதான் ப்ரோ சொல்றாங்க. ஆமா 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 அப்படிதான். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு டைம் ஸ்விட்ச் வேற ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வயசான கேரக்டரா இருக்காங்க. நாளைக்கு ஸ்பேஸ் இருக்கா? எத்தனை மணிக்கு? நாளைக்கு 10 மணிக்கு மேலதான் சொல்லி இருக்காரு. space இல்ல. 10 மணிக்கு ஷோ 10 மணிக்கு மேல போடலாம் அப்படின்னு இருக்காங்க. பிரகாஷ் 9:30 பரணி படம் முடிஞ்சு பஸ் இருக்குமா உங்களுக்கு நைட்டு? புரியல. நைட்டு பஸ் இருக்குமா? ஃப்ரீக்வெண்டா இருக்குமான்னு கேக்குறேன். இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏங்க அவர் தமிழ்நாட்டுல இருக்காருங்க. 24 மணி நேரமும் பஸ் இருக்கும். ஏங்க பிரச்சனை? அவர் 2.5 மணி நேரம் டிராவல்ன்றாருங்க. 1.5 மணி நேரம். எத்தனை மணி நேரம் இருந்தாலும் 24 பஸ் இருக்கு. அவர் என்ன கேரளாலயா இருக்காரு? சாயந்தரத்துக்கு மேல பஸ் நிறுத்தி வைக்க. என்னால எதுவும் பேச முடியல இந்த டைப்ல. பரணி கேக்குதா? இப்பதான் ரெண்டு போன் வந்துச்சு, பேச முடியல. ஜனநாயகன் முடிச்சிடலாமா? இன்னொரு போன் பேசணும். இல்ல பார்த்தேன், போஸ்டும் போட்டேன். ஜனநாயக படத்தை பார்த்துட்டாங்களாம். இப்ப ஈவினிங் பார்த்துருக்காங்க போல இருக்கு. நம்ம மத்தியானம் ஒரு ரீசன் வந்துச்சு இல்ல, அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்துருக்காங்க போல இருக்கு. அது என்னன்னு தெரியல கணக்கு. டீட்டெயிலா பேசுவோம். இன்னொரு போன் ஒன்று பேசிட்டு வரணும். அதனால முடிச்சிடலாமா? ஓகே ஓகே. நாளைக்கு துரந்தர் ரிவ்யூவோட நாளைக்கு துரந்தர் 2 போறனால ஸ்பேஸ் வந்து 10 மணிக்கு மேலதான் போட வாய்ப்பு. படம் பார்த்துட்டு அது எப்படிங்கிறத பார்த்து நாளைக்கு பேசுவோம், டீட்டெயிலா பேசுவோம். ஓகே பை. சரி பிரகாஷ் ப்ரோ, கடைசி டவுட் இது மட்டும் பரணி ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு இது மட்டும் வந்துட்டு போகலாம். டிஎம் மட்டும் வாங்கலாம். பரணி ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பாருங்க. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். இது டீசர் வந்து தமிழ்நாடு இதுலயும் பிளே ஆகும், விஸ்வநாதன் டீசர்? தெரியல, இப்ப தியேட்டர்ல போய் பார்த்தாலும் தெரியும். ஷோ டைம்ங்கிறது ஒருத்தர் போட்டுருக்கா. ஷோ டைம் ஏன் ப்ரோ என்னாச்சு? சொல்லணும்னா சொல்லிருங்க, முடிச்சிடலாம். ஒன்னும் பிரச்சனை சொல்லுவாங்க. ஷோ டைம் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே ஓகேங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, நாளைக்கு பாய். ஓகே பாய். தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம் துரந்தர் ரிவ்யூவோட.